வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரீடிங் மை சப்ஸ்கிரைபர்ஸ் கோஸ்ட் ஸ்டோரி எபிசோட் 50 தான் பார்க்க போகிறோம். எதுக்கு இத்தனை நாள் எபிசோடு வரல, என்ன ஆளே காணும், என்ன ஆச்சு ஏதாச்சு, அதெல்லாம் வீடியோட எண்டில் அந்த மாதிரி பேசிக்கலாம். இது ஒரு மைல் ஸ்டோன் வீடியோ அப்படின்றனால இது நம்ம வீடியோ ஆன் பண்ணி இன்ட்ரோ முடிச்ச உடனே நம்ம ஸ்ட்ரைட் இன்டு த ஸ்டோரிஸ் தான் போக போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட லென்த் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் போட்ட எபிசோடை விட லாங்கஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் பிளான் பண்ணி எடுக்கணும்னு உட்காந்துருக்கேன். எனக்கு இன்னும் தெரியல இது எவ்வளோ நேரம் வரும்னு. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உட்காந்து விடிய விடியன்றது ஓவர் எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:20 ஆகுது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம். ஒரு 2 hours 3 hours உட்காந்து எடுத்தா அது ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ, ஒரு 2 மணி நேரம் வீடியோ வரும். பட் இது வரைக்கும் போட்ட எபிசோட்லேயே லாங்கஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி 50th எபிசோட். 50 எபிசோடு வரைக்கும் எப்படி கிராஸ் பண்ணோம் அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த கோஸ்ட் ஸ்டோரி ரீட் பண்ணுறது யூடியூப்பில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நான் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாலேயும் நிறைய பேருக்கு பிடிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. இங்கேயும் போய் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கணும், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டாக் கொடுத்துருக்கேன், அதில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதே. எனக்கு லாஸ்ட் வீடியோ போட்டு 3 weeks ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன அப்டேட் மட்டும் பார்ப்போமா, எத்தனை ஸ்டோரி இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆர் யூ ரெடி? நம்ம இது வரைக்கும் ரிசீவ் ஆன ஸ்டோரிஸ் டாக்ல மட்டுமே 1002 ஸ்டோரிஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. 1000 ஸ்டோரிஸ். இதில் நம்ம ஒரு 100 ஸ்டோரி 170 ஸ்டோரி படிச்சிட்டோம். இது தவிர்த்து இன்னும் மெயிலில் நிறைய பேர் அனுப்புகிறாங்க, மெசேஜஸில் இன்னும் வருது. நீங்கள் இது வரைக்கும் எனக்கு ஸ்டோரி ஷேர் பண்ணி இன்னும் உங்கள் ஸ்டோரி வரலன்னா ப்ளீஸ் அதை தயவு செஞ்சு டாக்ல அனுப்புங்க. நான் ஆர்டராக நான் ரீட் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ரீட் பண்ணலாம். ஹாய் ஆர்த்தி, இட்ஸ் சாம் ஹியர். எனக்கு உங்கள் யூடியூப் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரீசென்ட்லி அடிக்டட் டு யூ வீடியோஸ். எல்லாமே பார்த்துட்டேன் அண்ட் ரிப்பீட் மோடில் கூட போட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அன்றைக்கி ஃபுல் டே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அப்புறம் ஓகே ஆகிடுவேன். சரி, நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்த்தி. நடந்த ஒரு 2 months இருக்கும். நான் எப்பயும் தனியாக தான் தூங்குவேன். மார்னிங் ஒரு 6 இருக்கும். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், குப்புற அடிச்சு தான் தூங்கிட்டு இருந்தேன். சடன்லி யாரும் என் பின் கழுத்தை பிடிச்சி அழுத்துற மாதிரி இருந்தது. நானும் தூக்கத்திலே எந்திரிச்சுக்க ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல. 4 டைம் இப்படியே இருந்துச்சு. ஆனா ஐ ரெட் அயத்துல் குர்சி அப்படின்னா என்னதுன்னு எனக்கு தெரியலையே. அப்புறம் தான் நான் நார்மல் ஆனேன். என்னவா இருக்கும்னு நினச்சி என் ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும் இதை ஷேர் பண்ணேன். அவள் ஜின்னா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னா. அள்ளு விட்டுருச்சு எனக்கு. இதுதான் என்னோட கோஸ்ட் ஸ்டோரி ஆர்த்தி. அண்ட் யூர் ராக்கிங், கீப் டூயிங் அண்ட் லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ. பட் ஆனால் ஜின்னாலாம் இருக்காது, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. பிகாஸ் நான் ஒரு பேய் எக்ஸ்பர்ட் இல்லையா, ஸோ அதனால் நான் சொல்கிறேன். அது அதுவாக இருக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி அமுக்கிற மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது அப்படின்லாம் நிறைய இருக்குல்ல, சின்ன எல்லாமே அது நிறையா இருக்குது. ஸோ அதனால் டோன்ட் வரி. அடுத்த ஸ்டோரி. இந்த வாட்டி ஸ்டோரி நம்பர் 1 2 அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல, அப்படியே நம்ம ரீட் பண்ணுவோம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரீட் பண்ணுவோம். ஹாய் ஆர்த்தி அக்கா, நான் ஸ்வாதி. உங்களை நான் இந்த கோஸ்ட் வீடியோஸில் தான் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுல இருந்தே உங்கள் சேனலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக அழகாக இருக்குது. இதே மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து பேசுங்க. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் 5th class படிக்கிறப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட். அப்போ எங்கள் கிராண்ட் ஃபாதர் டெத் ஆகிட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பெரியப்பா ஃபேமிலி எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் அப்போ ஈவினிங் டைமில் சின்ன பசங்க எல்லாரும் மெயின் பெட்ரூமில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் பெரிய அக்காவுக்கு முன்னாடி டிவி அண்ட் தென் பேக் சைடு லாஸ்டில் பீரோ மிரர் இருக்கும். ரூம் கதவு பக்கத்தில் எங்கள் அண்ணா, நெக்ஸ்ட் சின்ன அக்கா, அப்புறம் பெரிய அக்கா, லாஸ்ட்டாக நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் பெரிய அக்கா ஒருத்தராக டச் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது எங்கள் அண்ணாவை, எங்கள் சின்ன அக்காவை, என்ன அப்படி லைட்டாக ஷேக் பண்ணி பார்க்குறாங்க.
அப்புறம் உடனே எங்களை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் பெரியப்பா பெரியம்மா எங்கள் பெரிய அக்கா தனியாக போய் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற யாருக்கும் ஒன்றுமே புரியல என்னாச்சுன்னு. எங்கள் பெரியப்பா இதே மாதிரி கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்குறவர் தான். ஸோ அந்த பெட்ரூம்குள்ளே அக்கா பெரியப்பா பெரியம்மா போய் லாக் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் அக்கா கத்துற சவுண்ட் தான் கேட்டுச்சு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் எல்லாரும் ஹாலில் இருக்கோம். அப்புறம் பெரிய ஜெஸ் வாட்டரை எடுத்துட்டு வீடு ஃபுல்லா தெளிச்சாரு. அப்புறம் ஸ்டோர் ரூம்குள்ள தெளிச்சுட்டு கத்திட்டு இருந்தாரு. எங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. சரியான வீதி. அப்புறம் வீட்டு பேக் சைடு கத்திட்டு ஓடினாரு. ஒண்ணுமே புரியல. அப்புறம் என்னாச்சு கேட்டேன். நாங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த ரூம்ல ஒரு ஃபேமிலி சூசைட் பண்ணி செத்துட்டாங்களாம். அதாவது அம்மா அப்பா சின்ன பையன். நாங்க ப்ரேயர் பண்றப்போ எங்க அக்காவுக்கு டிவில ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. அந்த சின்ன பையன் கெஞ்சுறானா, பண்ணாதீங்க இதெல்லாம் போங்க அப்படின்னு. எங்க அக்கா அதனாலதான் எங்களை ஷேக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் பெரியப்பா பெரியம்மா அக்கா ரூம் உள்ள போனாங்களாம். அப்போ மொத்த ஃபேமிலியும் வந்திருக்காங்க. நாங்க யாரையும் தொல்லை பண்ணல, எங்களை தொல்லை பண்ணாதீங்கன்னு, எங்களை விட்டுடுங்க அப்படின்னு. எங்க பெரியப்பா விடல, ப்ரேயர் பண்ணிருக்காரு. அப்பதான் போக சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க போகலையே. கேட்டா போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள ஒருத்தவங்க விட மாட்டாங்களாம் போக. அவ்வளவுதான் அக்கா. இதை கேட்டதும் காலினா. அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க பெரியப்பா ஸ்டோர் ரூம்ல கத்திட்டு இருந்தது அவங்களதான் அப்படின்னு. அவ்வளவுதான்க்கா, சுத்தமா காலி ஆயிட்டேன். ஏன்னா நான் எப்ப பாரு ஸ்டோர் ரூம்ல தான் தனியா விளையாடுவேன். அப்புறம் ப்ரேயர் எல்லாம் பண்ணி ஓட விட்டுட்டாங்க. அவ்வளவுதான் இல்ல இந்த எக்ஸ்பிரஷன் இன்னும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க இதை சொல்லிடுங்க, அப்புறம் நான் சொல்றேன். லவ் யூ ஆர்த்தி அக்கா. உங்களை கண்டிப்பா மீட் பண்ணும். கண்டிப்பா மீட் பண்ணலாம். பயம் இல்லைல்ல இப்போ வரைக்கும் யாருக்கும் பயம் இருக்காது. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பிரிட் அனிமல் கூட்டிட்டு வந்திருக்கோம். நம்ம கேஸ்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக. அடுத்த ஸ்டோரி கொஞ்சம் பெரிய ஸ்டோரியா தான் இருக்கு. ரெடியா? ஐ ஃப்ரம் திருச்சி. நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம் அக்கா. நல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் மென்ஷன் பண்ண வேண்டாம்னா நான் எப்படி கட் செய்வது? உங்க மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா. டெஃபினெட்லி என் மேரேஜ்க்கு நீங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். பட் எப்போ நடக்கும்னு தெரியல. ஓகே அக்கா, என்னோட கோஸ்ட் ஸ்டோரி நான் ஷேர் பண்றேன். 4 years பேக் எனக்கு நடந்த ஸ்டோரி இது. எங்க வீடு இருக்கிற இடம் முன்னாடி செத்து போனவங்களுக்கு பாட் பிரேக் பண்ற இடமா இருந்துச்சு. ஃபுல்லா காடு. ஐ திங்க் 20 இருந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்க இங்க 16 years மேல ஆச்சு. எனக்கு கோஸ்ட் இன்சிடென்ட் நடக்கிற வரை இந்த வீட்டில் எதுவும் எனக்கு க்ரீப்பியா நடந்ததில்லை. பட் தட் இன்சிடென்ட் நடந்த டே என்னால் மறக்க முடியாது. எங்கள் வீட்டில் நான், அம்மா, அப்பா, பாப்பா அண்ட் பாட்டி. பாப்பா யாரு? நீங்கள் தான் பாப்பாவா? நாங்கள் 5 பேர். ஒன் டே நைட் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு நைட் 3 o'clock முழிச்சிட்டேன். பிகாஸ் ஆஃப் சிம்பிளி ஷரத் வீடியோ எஃபெக்ட்ஸ். கரெக்டாக நான் முழிச்சதும் சிம்பிளி ஷரத் வீடியோஸில் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ பெட்ஷீட்டை வச்சு நல்லா மூடிட்டு படுத்திருந்தேன். அப்போ என் மேலே யாரும் கை வச்சு பிடிச்சிட்டாங்க. செம பயம். பக்கத்தில் அம்மா படுத்திருந்தாங்க. ஒரு வேளை அம்மா தான் பிடிச்சிருப்பாங்கன்னு பெட்ஷீட் எடுத்து பார்த்தேன். பட் அம்மா அந்த சைடு திரும்பி படுத்திருந்தாங்க. அவ்வளோதான், செம்மையாக பயந்துட்டேன். டேம் ஷுவராக சொல்ல முடியும் என்னால் அது இமேஜினேஷன் இல்லை. பிகாஸ் என் பாடி நல்லா ஃபீல் ஆச்சு. ஐயோ அவ்வளோதான், நான் பயந்துட்டே தூங்கிட்டேன். மார்னிங் அம்மா கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ஃபியூ டேஸாக பேட் ட்ரீமாக வேற வந்துச்சு. ஸோ அம்மா சொன்னாங்க நைட் படுத்திருக்க பிளேஸ் சரியில்லை, நம்ம வேற பிளேஸில் படுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு அந்த டே போயிடுச்சு. ஃபியூ மந்த்ஸ் ஆஃப்டர் நெய்பர் அங்கிள் ஹார்ட் அட்டாக்ல டெத் ஆயிட்டாங்க. ஃபியூ டேஸ் அப்புறம் நைட் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். அப்போ அதே மாதிரி 3 o'clock முழிச்சிட்டேன். சரி ஏதோ நடக்க போகுதுன்னு நினச்சிட்டே படுத்திருந்தேன். நாங்கள் கீழே தான் படுப்போம். அம்மா சென்ட்ரலில், நான் ரைட் சைடில், பாப்பா லெஃப்ட் சைடில் படுத்திருப்பா. என்னோட தலைக்கு மேலே ஒரு சந்து இருக்கும். அது வழியாக போனால் கிச்சன். தென் வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் இருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் சேயிங். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. நைட்டு முழிச்சிட்டேன், படுத்திருந்தேன். என் மைண்டுக்கு சிம்பிளி ஷரத் வீடியோ மட்டும்தான் ஓடிட்டே இருந்துச்சு. நான் அதை டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ என் தலைக்கு மேலே டங் டங் டங்னு சவுண்டு. யாரோ நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சரி யாருன்னு லைட்டாக பார்த்தேன். கண்ணை மட்டும் மேலே தூக்கி. அப்போ ஃபேட்டாக ஒரு லேடி நடந்து போனாங்க. எங்கள் பாட்டியும் ஃபேட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க போலன்னு விட்டுட்டேன். பட் இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட்னா, போனவங்க கிச்சன் லைட் போடலை, டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டும் கேட்கல. எனக்கு சரியான பயம். இழுத்து போத்திட்டு படுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாட்டிக்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நைட் நான் எந்திரிக்கவே இல்லையே அப்படின்னு. அவ்வளோதான், எனக்கு நைட் பார்த்தப்போ கூட இவ்வளோ பயப்படல. பிகாஸ் பாட்டியாக இருக்கும்னு ஒரு டவுட். இவங்க இல்லைன்னு சொன்னாங்க. அல்லு விட்டுருச்சு. அவ்வளோதான், 1 week ஃபீவர். எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னாங்க என்னை எழுப்ப வேண்டியதானு. என்னோட மைண்ட் வாய்ஸ், உங்களை தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்குள்ள விடிஞ்சிரும், கோஸ்ட் வேற வீட்டுக்கே போயிடும்னு. ஒன்ஸ் என் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்கா, நம்ம கோஸ்ட்டை பார்த்தா யார்கிட்டயே சொல்ல ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு
சொல்லக்கூடாதா? அப்படி சொல்ல ட்ரை பண்ணா நம்மள வந்து புடிச்சிரும்னு. ஸோ நான் அந்த பயத்துல நான் யாரையும் எழுப்பல. அப்படின்னு சொன்னேன். அப்பா, அம்மா சிரிச்சாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் கண்ணால எதையும் பார்க்கல. பட் நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ கூட நைட்ல டெர்ரஸ்ல யாரோ நடக்கிற சவுண்ட் கேட்கும். ஸோ திஸ் இஸ் மை கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கா. யூ ஆர் டூயிங் கிரேட் ஜாப். கீப் ராக்கிங் அக்கா. எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப இயர் ட்ரீம். ஸோ சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் அக்கா. லவ் யூ. பாய். லவ் யூ டூ. கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகுங்க. எனக்கு இதில் வந்து ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளி ஷரத் கிட்ட நான் வந்து இதை வந்து தெரிய வைக்கணும். ஏன்னா என்கிட்ட வர முக்காவாசி ஸ்டோரிஸ் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஷரத்தோட வீடியோ பார்த்தேன், அதனால் அந்த ஒரு பயமும், படுக்கிறதுக்கு முன்னாடி ஷரத்தோட வீடியோ பார்த்தேன், சிம்பிளி ஷரத் வீடியோ பார்த்தேன் அப்படின்ட்டு நிறைய ஸ்டோரிஸில் வந்து மென்ஷன் ஆகுது. ஸோ வந்து எனக்கு கிடைக்கிற 1000 ஸ்டோரிஸில் அதில் முக்காவாசி ஒரு பெரிய பங்கு வந்து ஷரத்துக்கும் வாசுக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொல்லி ஆகணும், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க மக்களை அப்படின்னு. அடுத்த பாயிண்ட், பேய் அங்கே போதுன்னா இப்படி நம்ம கூப்பிட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதா? இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. எனக்கு பயம். நான் பண்ணும்போது அந்த சத்தம் கேட்டால் அது என்னை பார்த்து அடிச்சிருமோ அப்படின்னு பயம். இப்போ என்னடானா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இதை யாராவது கிளாரிஃபை பண்ணுங்க. பேய் வந்து இப்படி போகுது நம்ம பார்க்குறோம், அதை வந்து நம்ம பயத்தில் வந்து யார்கிட்டயும் சொல்லக்கூடாதா? இது என்னடா ஒரு வம்பா இருக்கு. அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஜஸ்ட் இப்போ கூட பார்த்துட்டு தான் ஷேர் பண்ண வந்தேன் அக்கா. ஒன் டே நானும் எங்கள் அம்மாவும் வீட்டில் படுத்துட்டு இருந்தோம். அம்மா ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நான் 6th தான் படிச்சுட்டு இருந்தேன் அக்கா. அப்போ டைம் பாஸ் பண்ண அம்மா ஃபோன் தான். அப்போ வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீட்டில் கேம் ஆன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த வீடை ஒட்டி மேலே ஒரு லவ்வர்ஸ் கோஸ்ட்டுக்கா. பார்த்து கத்திட்டேன், இந்த வீடை ஒட்டி லவ்வர்ஸ் கோஸ்டா? அடுத்த ஸ்டோரி. இது மறக்க முடியாது. எனக்கு ஏஜ் அப்போ 5. அப்பாவோட அம்மா டெத் ஆயிட்டாங்க. நான் 3rd படிக்கிறப்போ. எங்க வீடு தான் லைன் விட்டு ரெண்ட்டுக்கு விட்டு இருந்தோம். எங்க வீடு தான் லாஸ்ட் வீடு. இவங்களோட வீடு 6வது வீடு. அவங்க அப்பாவோட அம்மா வீடு 7வது வீடா. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கிட்ட நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க யாரோ இருக்காங்கன்னு சொன்னாங்க. சவுண்ட் வந்துச்சு. என்னது பார்த்தா பாட்டி வீட்டுக்கிட்ட துவைக்கிற கல் இருக்கு. அங்க அப்பத்தா உட்காந்துட்டு உலக்க கொட்டி இருந்துச்சு. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டோரி. சித்தப்பா டெத் ஆயிட்டாங்க. சித்திக்கு 2வது மேரேஜ் பண்ணிட்டோம். ஒன் டே அவங்க வீட்டில் இருந்தேன். எனக்கு அப்போ ஃபீவர். நான் நைட்னா ரொம்ப பயப்படுவேன். ஸோ எல்லாருமே பக்கத்தில் இருந்தாங்க. டோர் ஓப்பனில் இருந்தது. ஆப்போசிட் பில்டிங்கில் யாரோ நடந்து வராங்க. எனக்கு தெரியுது. நான் சொல்கிறேன் அவங்க கிட்ட, அவங்க யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்தேன். அந்த சித்தப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா. நெக்ஸ்ட்டு, அந்த சித்தப்பா டெத் நைட் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க வந்துட்டோம். நைட் எனக்கு தலைவலின்னு அழுதுட்டு இருக்கேன். அப்போ நைட்டு அம்மா தைலம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரண்ட் போயிடுச்சு. நான் கண்ணை இறுக்கமாக பொத்திக்கிட்டேன். முழிச்சு பார்க்குறேன், சித்தப்பா முன்னாடி இருக்காங்க. பயந்துட்டேன் அக்கா. என்ன ஸ்டோரி முடிஞ்சிருச்சு அப்ரப்டா? இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜிஸ்டாக வரும்போது பிரச்சனை இல்லைல்ல. நான் ரொம்ப கீழே இருக்கேனா? நான் இப்படி வரும்போது இப்படி இருக்கேன்னா மண்டை இடிக்கும்னு நினச்சேன். லைட்டாக சேரை மேலே தூக்கிக்கிறேன். ஓகேவா? இப்போ கொஞ்சம் சரியாக இருக்கா மக்களே? ஹேர் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு தலை குளித்தேன். புது ஷாம்பூ யூஸ் பண்ணேன். நல்லாயிருக்கு, நல்லா வாசனையாக இருக்கு. அடுத்த ஸ்டோரி ரீட் பண்ணலாம். ஹலோ சிஸ்டர், ஐ எம் டோடாடங் ஃப்ரம் குற்றாலம். ரீசெண்ட் டைமில் நான் உங்கள் வீடியோஸ் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லணும். ஐ லைக் கோஸ்ட் ஸ்டோரிஸ். சின்ன வயசுலேருந்து கோஸ்ட் மூவிஸ், கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன். டைம் 12 மணிக்கு மேலே கோஸ்ட் மூவிஸ் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ உங்கள் கோஸ்ட் ஸ்டோரி தான் என்னோட மெயின் என்டர்டெயின்மெண்ட்டே. பட் நைட் ஆயிடுச்சுன்னா தூங்கவே முடியாது. பக்கத்தில் ஏதோ உட்காந்துட்டு இருக்குமா, பாத்ரூம் போனால் பின்னாடி வருமானு நினச்சிட்டே இருப்பேன். இருந்தாலும் நம்மளுக்கு கோஸ்ட் ஸ்டோரி முக்கியம் பிகிலு. சரி, ஓகே, கம்மிங் டு மை ஸ்டோரி. இது ஒரு 8 years முன்னாடி நடந்தது. அப்போ எனக்கு மேரேஜ் முடிஞ்சு 5 months ப்ரெக்னென்ட். நான் என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தேன். என் ரூம் 1st floorல. ஸோ என்னால் அந்த டைம் மேலே போக முடியாது. ஸோ என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் வீடு என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு பின்ன ஒரு 20 ஸ்டெப் நடந்தால் போயிடலாம். அங்கே தான் நாங்கள் ஆஃப்டர்நூன் மட்டும் தூங்க போவோம். அவங்க வீடு சுற்றி ஃபுல்லாக மேங்கோ ட்ரீ. சென்டரில் அவங்க வீடு. எப்போ உள்ளே போனாலும் டார்க்காக தான் இருக்கும். எப்பயுமே அங்கே போகணுன்னா என் ஹஸ்பண்ட் அம்மா தான் எங்களை கொண்டு விட்டுட்டு வருவாங்க. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் நாங்கள் அதே மாதிரி தூங்க போனோம். என் மாமியார் தான் கொண்டு விட்டாங்க. ரூம் போய் ஒரு 5 minutes கூட இருக்காது. வெளியே இருந்து என் மாமியார் என் ஹஸ்பண்ட் நேம் சொல்லி கூப்பிடுறாங்க. என் ஹஸ்பண்ட் நேம் ராஜா. எனக்கும் என் ஹப்பிக்கும் கேக்குது, ராஜா, இல்லே ராஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நாங்க உள்ள பேசிட்டு இருக்கோம். இப்ப
இப்போதானே மாமி கொண்டு வந்து விட்டாங்க, ஏன் மறுபடி கூப்பிடுறாங்கன்னு. ஓகே போய் பார்க்கலான்னு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், யாருமே இல்லை. எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், யாரா இருக்கும்னு. ஓகே முன்னாடி விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா யாருமே இல்லை. ஹவுஸ் 4 பக்கமும் பார்க்குறோம், யாருமே இல்லை. ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 இருக்கும், யாரும் வரமாட்டாங்க. அது ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல்ல இருக்கு. அப்புறம் ஓகே நம்ம வீட்டில் போய் கேட்டு வரலான்னு எங்கள் ஹப்பி வீட்டுக்கு போய் அங்கே போனால் எல்லாரும் ஸ்லீப்பிங். நாங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டோம். எங்கள் மாமியார் எழுப்பி கேட்டால் நாங்கள் யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் சமாளிக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா போகலான்னு. அதுலேருந்து அந்த வீட்டுக்கு போனாலே எனக்கு ஒரே பயம். நீங்களே சொல்லுங்க அது என்ன சவுண்ட், யாரு கூப்பிட்டாங்கன்னு. ஓகே சிஸ், நான் லாங்கா சொல்லிட்டேன் போல, சாரி சிஸ். எப்போ ஸ்டோரி சொல்ல போறீங்கன்னு தெரியல, ஐ எம் வெயிட்டிங் சிஸ். நான் ரொம்ப ஓரம் போயிட்டேன். ஸ்டோரி நம்பர் 2. இது ஒரு 3 year முன்னாடி நடந்தது. என் ஹப்பி டேட் இறந்துட்டாங்க. இறந்து 2 daysல நடந்தது. எங்க வீட்டுல லாஸ்ட் ஒரு பெட்ரூம் இருக்கு, அங்கதான் என் மாமியார் இருந்தாங்க. அப்போ நைட் ஒரு 10க்கு மேல இருக்கும். அப்ப என் மாமியார் இருக்கிற ரூம் விண்டோ கிட்ட ஒரு டாக் இன்னும் சரியான சவுண்ட், எல்லாரும் துரத்துறோம், போகவே இல்லை. ஒரு 15 minutes அதே இடத்துல ஏதோ பார்த்து குலைச்சிட்டே இருக்கு. எனக்கு சரியான பயம். என் ஹஸ்பண்ட் என்கிட்ட என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன், தெரிஞ்சா நான் ஏண்டா ஒன்று கேட்க போறேன்னு. அப்புறம் பெரியவங்க சொன்னாங்க, குரான் ஓதுங்க, ஓதி ஹவுஸ் 4 கார்னர்ல தண்ணி தெளிங்கன்னு. அப்புறம் டாக் போயிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன் ஆர்த்தி? நீங்கள் தான் கோஸ்ட் எக்ஸ்பர்ட் ஆச்சு, அதான் உங்ககிட்ட கேட்குறேன். என்னடா இப்போ போன ஸ்டோரியில தானே சொன்னேன் நான் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு, இதுனா இந்த ஸ்டோரியில் டெலிபதியில் எதுவும் தெரிஞ்சிருச்சா? இப்போலாம் நான் பசங்க மட்டும் தனியாக தான் தூங்குவோம். சில டைம் யாரோ மேலே வர மாதிரி கூப்பிடுற மாதிரி இருக்கும். நான் தான் தைரியமான ஆளாச்சு, பெட்ஷீட் இழுத்து மூடி தூங்கிடுவேன்ல. ஆர்த்தி மைண்ட் வாய்ஸ், போதும் போதும், லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை, நீங்கள் பெருசாக டைப் பண்ணுங்க. நம்ம வாட்டுக்கு ரீட் பண்ணி லாங் வீடியோ போட்டு எல்லாரும் வந்து ஜாலியாக வந்து கதை கேட்டு வேலை செய்கிறது, அதுக்கெல்லாம் அந்த ஆக்சுவலி இந்த வீடியோ அதுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நான் தூங்கும்போது இதை வந்து ஆன் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே தூங்கிடுவேன். ஏதாவது ஒர்க் பண்ணும்போது, வீடை வந்து க்ளீன் பண்ணும்போது, இல்லைனா வந்து சாமான் கழுவும் போது, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது, ஹோம்ஒர்க் பண்ணும்போது அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு மாதிரி வந்து ஏதோ ஜாலியாக இருந்துச்சு. ஓகேவா? ஓகே சிஸ், தேங்க்யூ ஃபார் ரீடிங் மை ஸ்டோரி. பாய், லவ் யூ டூ. இவங்க அது என்னவா இருக்கும்னாங்களா, வேற யாரு, உங்கள் மாமனாராக தான் இருக்கும். அதனால தான் நாய் குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஃபியூ டேஸில் வந்து யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கிட்ட வந்து ஏதாவது விஷ் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து குட் பை சொல்கிறதுக்கோ வந்துட்டு போவாங்க, கனவுலையோ நேர்லையோ அப்படின்ட்டு. நம்மளுக்கு அது தெரியாது அவங்க ஆக்சுவலி அவங்க தான் வராங்களா, கனவுல அவங்க தான் வராங்களா அப்படின்னு. பட் ஏதாவது ஒரு மெசேஜ் சின்னதாக அந்த மாதிரி வரும். அடுத்த ஸ்டோரி நான் அப்படியே திரும்பிட்டேன் பாருங்களேன். இங்கே சோஃபா இல்லை, அப்படியே சோஃபாவில் கால் வச்சு எனக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிருச்சு. அட பகவானே. அப்படியே கேஷுவலாக ஜாலியாக உட்காந்துட்டேன். இப்போ இந்த ஸ்டோரி ரீட் பண்ணுவோம். ஹாய் சிஸ், நான் ஆல்ரெடியே என் ஸ்டோரியை சொல்லியிருக்கேன். அப்போவே சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த ஸ்டோரி படித்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் இருக்கிற ஸ்டோரி சொல்கிறேன்னு. இது என் அம்மாவுக்கு நடந்தது. அந்த டைமில் கரண்ட் அவ்வளோவா இருக்காதுல்ல. அப்போது ஒரு வாட்டி அம்மா பெரியம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போலாம் இந்த ஃபிஷ் கறி, சிக்கன் கறிலாம் செய்கிறது ரேர்னு சொல்லுவாங்க. அம்மா அன்றைக்கி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ வந்து கதவை தட்டி இருக்காங்க, சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு. உடனே பெரியம்மா எங்கள் அம்மா சாப்பாடை எடுத்துகிட்டு போயிருக்காங்க கொடுக்கறதுக்கு. அப்போ பெரியம்மா தான் கொடுத்துருக்காங்க. அம்மா ரொம்ப சின்ன பிள்ளை. அப்போ அவங்க சும்மா தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த டைமில் சாப்பாடு கேட்க வந்தவங்களையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்க காலை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 2 காலும் இல்லையா. அதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உள்ள வந்து பெரியம்மா கேட்டிருக்காங்க என்ன ஆச்சுன்னு. எப்போ ஆஃப் ஆச்சு? நான் வாட்டுக்கு இந்த ஸ்டோரியில் எப்படி போயிட்டுன்னு தெரியுமா? யூனோ வாட் ஹேப்பன்ட் இன் தி ஸ்டோரி? காட் டேம் இட், நீங்கள் சரியான சீன் மிஸ் பண்ணிட்டீங்க. நான் வாட்டுக்கு இப்படி தலையில் கை வச்சு படிச்சுட்டு இருந்தேன், எங்கே விட்டேன்னு தெரியலையே. உள்ளே போய் ஆயா கிட்ட சொன்னதும் அவங்க பேய் தான் வந்திருக்கோம், மீன் குழம்புக்கு ஆசைப்பட்டு அதான் கொடுத்துட்டீங்களே விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெரியம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் செம்ம ஃபீவராம். இதில் முடிஞ்சது ஸ்டோரி. வாட் இஸ் வித் ghost asking for food? How can they ask for food? How can they eat it? And இன்னொன்று,
நான் நல்லா சப்பளம் கால் போட்டு உட்காந்துருக்கேன். இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து படைச்ச சாப்பாடு தான் அவங்க சாப்பிட முடியும், சும்மா இருக்கிறதெல்லாம் அவங்களால சாப்பிட முடியாதுன்னு. இது வந்து ஒரு கொரியன் ட்ராமாவில் தான் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து அவங்க பேர் சொல்லி இல்லைன்னா அவங்க சாப்பாடில் வந்து ஊதுவத்தி ஒரு 3 வாட்டி இப்படி காட்டினோம். ஆமாம், கொரியன் ட்ராமாவில் இப்போ ரீசெண்டாக வந்தது. ஸ்டூடியோ ஏதோ ஒரு நைட் ஸ்டூடியோ என்னமோ ஒன்று. அதில் வந்து சாப்பாடு வந்து வச்சா அவங்களுக்கு வந்து பார்க்க மட்டும்தான் முடியும். ஊதுபத்தி வச்சு இப்படி 3 வாட்டி சுற்றுவாங்க. அப்போ வந்து அந்த அந்த பேய்க்கு வந்து நம்ம படைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அவங்க சிக்கன் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் கதவை தட்டி கேட்குறதெல்லாம் தப்புப்பா, ரொம்ப தப்புப்பா. அடுத்த ஸ்டோரி. ஹாய் ஆர்த்தி அக்கா, ஐம் மாலதி. ஐ ஷேர் வித் யூ மை கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் 9th படிக்கும்போது நடந்துச்சு. அப்போது பிடி பீரியட் ஒரு 3 o'clock இருக்கும். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்ரூமில் இருந்தோம். எங்கள் ஸ்கூல் 4 ரூம் தானா? நாங்கள் க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். பாத்ரூம் உள்ள 4 ஸ்டாலுன்னு சொல்கிறோம். என்ன ட்ரெயின் ஆறு நடிக்குது. 3rd பாத்ரூம் உள்ளே இருக்கிற ஸ்டால். 3rd பாத்ரூமில் என்னோடய ஃப்ரெண்ட் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டோம். அவள் அங்கேயே நின்றுட்டு இருந்தா. நாங்கள்லாம் அவட்ட கேட்டோம், ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு. உள்ளே இருந்து யாரும் வெளியே வரலன்னு சொன்னான். நாங்கள் யாராச்சும் உள்ளே இருக்கீங்களான்னு கேட்டோம். டேப் ஓப்பன் ஆகி வாட்டர் சத்தம் கேட்டுச்சு. ஸோ யாரும் உள்ளே இருக்காங்கன்னு நினச்சோம். ரொம்ப நேரம் கழிச்சும் யாரும் வெளியே வரல. என்னோடய ஃப்ரெண்ட் பாத்ரூம் டோர் கிக் பண்ணிகிட்டு இருந்தா. அப்பயும் ஓப்பன் ஆகலை. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ளே யாருமே இல்லை. எங்களுக்கு பீதி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் ஸ்கூல் பாத்ரூமுக்கு பின்னாடி தான் சுடுகாடு இருக்குது. நாங்கள் பாத்ரூம் விட்டு கிளாஸ்க்கே ஓடிட்டோம். நைட்லாம் தூக்கமே வரல. ஐ லவ் யூ. எப்பவுமே ஹாப்பியாக இருங்க அக்கா. கீப் ராக்கிங். தேங்க்யூ. ஐ லவ் யூ டூ. என்னோட மேக்கப் கிட்டிங் இருக்கா, அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா அந்த ஒரு பவுச்சு. நான் இப்படி படிக்கும்போது அதில் ஏதோ ஒரு மூஞ்சி தெரிகிற மாதிரியே, அது ஒரு மூஞ்சி மாதிரி இப்படி உட்காண்ட்ருக்க மாதிரியே இருக்குது. எனக்கு அது எதை பார்த்தாலும் பயம் வரலாம். அந்த மாதிரி ஆரம்பிக்குது எனக்கு. இப்போ தான் அந்த பயம் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கூலுக்கு பின்னாடி, அதுவும் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் பின்னாடி சுடுகாடுன்னா, ஆல்ரெடி வந்து ஸ்கூலில் பாத்ரூமில் பேய் இருக்குன்பாங்க. அது ஒரு ஜென்ரலான ஒரு இது வேறு. அது பின்னாடி சுடுகாடே இருக்குன்னா எப்படி சர்வைவ் ஆகிறீங்க? பகல் டைம் ஒரு 3:30க்கு நம்ம யாருமே அதுக்கு மேலே பாத்ரூம் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு வீட்டுக்கு போயிடுவோம். பட் இன்கேஸ் சம்டைம்ஸ் ரேராக இந்த எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வரும்போது, ரிட்டன் வரும்போது இருட்டிடும். அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வர வரைக்கும் நம்ம ஸ்கூலில் இருக்கணும். அப்போ நைட் ஆகிருக்கும். அப்புறம் வந்து இந்த ஆனுவல் டே அப்போது வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற பாத்ரூம் அப்போ இருட்டாக இருக்கும். அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் எனக்கு நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி ஸ்கூல் கதைலாம் வரும்போது என்னோடய ஸ்கூல் பில்டிங், என்னோடய ஸ்கூல் அந்த ஒரு இதில் வந்து நான் வந்து வைப் பண்ணிப்பேனா, இமேஜின் பண்ணிப்பேனா, அதனால எனக்கு இன்னும் பயமாக வருது. அதுதான் தப்பு போல். அதெல்லாம் தான் பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்டோரி போவோமா? அக்கா, நான் உங்களோட பெரிய ஃபேன். என் நேம் ஸ்ரீ. எனக்கு 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். சாரி ஃபார் திஸ் அக்கா. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன். தேங்க்யூ. நான் இதுக்கப்புறம் இனிமேல் என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோவில் பின்னாடி லேப்டாப்பில் வந்து ஒரு வீடியோலாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி வந்து பின்னாடி வந்து சாமி ஃபோட்டோஸு, எல்லா ரிலீஜனு, இயேசு, அல்லாவோட குரானோட இது, பைபிள், அப்புறம் வந்து நம்ம இது பிள்ளையார் ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவும் பின்னாடி வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் நம்ம எல்லாருமே வந்து ஒரு சேஃபாக வந்து ஃபீல் ஆகும். நானும் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா பயமாக இன்னைக்கு வேறு ரொம்ப லாங்கான வீடியோவா. இது இப்படி கையில் வச்சுக்கோவா? கையில் வச்சுட்டு பண்ண மாட்டேன்ல நான். சரி, ஓகே. எனக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு இந்த கேஸ் போட்டதுக்கே ஃபோன் கை வலிக்குது. வெயிட்டாக இருக்குது இந்த கேஸ். இப்படி போவா. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். இது என்னோட சிஸ்டருக்கு நடந்துச்சு. நாங்கள் எப்போயுமே சிம்பிளி ஷரத் வீடியோ இதான் வந்துருச்சுல, சார் வந்துட்டார்ல, சிம்பிளி ஷரத் வீடியோ பார்ப்போம். அப்புறம் உங்கள் வீடியோவும் பார்த்துட்டு தூங்குவோம். எப்பயும் ஒரு 12 o'clock அப்போ தான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவோம். எனக்கு என் சிஸ்டருக்கு லைட்டாக தூக்கம் வந்துச்சு. எங்களுக்கு ஆப்போசிட் விண்டோ இருக்கும். அந்த விண்டோ கிட்ட ஒரு மேல் வாய்ஸ் ரொம்ப ஆங்க்ரியாக இருந்தால் எப்படி இருக்குமோ ஒரு உருமுறை மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. நானும் என் சிஸ்டரும் பிளாங்கெட் ஃபுல்லாக போத்திக்கிட்டோம். ஒரு 5 minutes அப்புறம் அந்த சவுண்ட் எங்கள் ஃபேன் கிட்ட கேட்டுச்சு. செம்ம பயமாயிடுச்சு. அப்புறம் அந்த வாய்ஸ் எங்கள் தலைக்கிட்ட கேட்டுச்சு. எனக்கு என் சிஸ்டருக்கு அள்ளு விட்டுருச்சு. நான் கொஞ்சம் தைரியமாக ஹே அப்படின்னு கத்துனேன். அந்த சவுண்ட் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. இதுதான் அக்கா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட். ஓகே, தூரத்தில் ஒருத்தன் வந்து ஒரு ஆம்பளையோட குரல் உருமுற மாதிரி கேட்குது. அது தூரமாகவே இருந்தால் பரவாயில்ல. வீட்டுக்கு ரூம்குள்ளே கேட்குது, ஃபேன் கிட்ட கேட்குது, அப்புறம் தலைக்கு பின்னாடி கேட்குதுன்னா வாட் இஸ் த ரீசன்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பேய்கள்?
அது வர பேசக்கூடாது. சரி, ஓகே. செகண்ட் இன்ஸ்டன்ட், இது எங்க பெரியமாக்கு நடந்துச்சு. அந்த ஊரு கொஞ்சம் வில்லேஜ் தான். அந்த ஊருக்குள்ள போறதுக்கு 2 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லா வயலா தான் இருக்கும். அப்போ எங்க பெரியமாக்கு பக்கத்து வீடு அக்கா பிரெக்னெண்டா இருந்தாங்க. எங்க பெரியமா கிட்ட நல்லா பேசுவாங்க. என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு அந்த அக்கா அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் எரிஞ்சு இறந்துட்டாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 1 வீக் இருக்கும். அப்போ எங்க பெரியமாவும் பிரெக்னெண்டா இருந்தாங்க. ஒரு 2 o'clock அப்போ ரெஸ்ட் ரூம் போக எழுந்தாங்க. ரெஸ்ட் ரூம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கு. அவங்க டோர் ஓப்பன் பண்ணதுமே ஒரு உருவம் அது எரிஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி நின்று எங்க பெரியமாவை கூப்பிட்டுச்சான். எங்க பெரியமா ரொம்ப பயந்துட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போய் படுத்துட்டாங்களாம். அந்த உருவத்தை கொல்லிவாய் பிசாசுன்னு சொல்லுவாங்களாம். எதுக்குன்னா அவங்க பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பேபி எடுக்காம அவங்க வயிற்றிலே இருந்து புதைச்சதுனால அதான் கொல்லிவாய் பிசாசுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? இது எனக்கு தெரியாதே. நான் நினச்சேன் பிசாசுன்னு. தேர்ட் இன்ஸ்டன்ட், இதுதான் செகண்ட் இன்ஸ்டன்ட்டே பயமா இருக்குல்ல. தேர்ட் இன்ஸ்டன்ட், இது எங்கள் தாத்தாவுக்கு நடந்துச்சு. எங்கள் தாத்தா அப்போது நைட் ஷோ பார்த்துட்டு வந்திருந்தாங்க. அப்போது வீட்டுக்கு போக 2 கிலோமீட்டர் இருக்குமா. எங்கள் தாத்தா சைக்கிளில் போனார். அப்போது எங்கள் தாத்தாக்கு ஏதோ அவங்க சைக்கிள் பின்னாடி யாரோ உட்காந்துருந்தா எப்படி வெயிட் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சான். எங்கள் தாத்தா அதெல்லாம் கவனிக்காமலே போயிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு எங்கள் தாத்தாவுக்கு ஏதோ பேடாக தோணுச்சான். அப்போ எங்கள் தாத்தா பின்னாடி திரும்ப பார்த்தோன்னே அங்கே சைக்கிள் பின்னாடி ஒரு ஒயிட் கலர் சாரீ கட்டி ஒரு பொண்ணு இருந்துச்சான். எங்கள் தாத்தா சைக்கிள் நிறுத்தி நீ யாருன்னு கேட்டப்ப அது சிரிச்சுட்டே ஒரு அறை விட்டுருச்சான். எங்கள் தாத்தா அங்கேயே சைக்கிள் போட்டு ஓடி வந்துட்டாராம். தேவையாக்க இதெல்லாம்? மேடம், நீங்கள் தானே சொல்லாமல் டிக்கெட் எடுக்காமல் பர்மிஷன் கேட்காம சைக்கிள் ஏறி வந்தீங்க. எங்கே போகணுன்னாச்சும் சொல்லியிருக்கான். அந்த தாத்தா ட்ராப் பண்ணி விட்ருவாரு. செப்புன்னு ஒரு அடி அடிச்சா என்ன அர்த்தம்? அவ்வளோதான் அக்கா ஸ்டோரி. அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ ஸோ மச் அக்கா. கீப் ராக்கிங். தேங்க்யூ. லவ் யூ டூ. உங்கள் தாத்தா தான் பாவம். ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து நைட் ஷோ போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிருப்பாரு, தனியாக போயிருக்க மாட்டார். ஹாய் ஆர்த்தி, ஹவ் ஆர் யூடா? ஐ லைக் யூ ஸோ மச். எனக்கு தங்கச்சி இல்லை, பட் உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நல்லா இருக்குமேனு தோணும். யூ டேக் கேர் ஆஃப் யுவர் குட்டி ப்ரோ ஸோ வெல். ஐ ஹவ் சீன் இன் யுவர் வீடியோஸ். I like him so much. ரொம்ப க்யூட்டாக இருக்கான். Your expression in Instagram reels are very very pretty. Keep rocking sweetie. Let's get into my ghost experience. என்னதான் வந்து செத்தவங்களை பற்றி பேசினாலும் ரொம்ப கொடூரமான ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம பேசினாலும் இந்த மாதிரி முன்னாடி ஒரு 2 வரிகள் தான் என்னை வந்து உயிர் பிடிச்சிக்கிட்டு இருக்கு இந்த எபிசோட்ஸ்லாம். ஐ எம் கோயிங் டு ஷேர் மை செகண்ட் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ ஆல். இது ஆல்மோஸ்ட் எனக்கு 9 years இருக்கும்போது நடந்த ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வெக்கேஷனுக்காக என் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் அலாங் வித் மை மாம் அண்ட் தம்பி. ஒரு நாள் என் பக்கத்து வீட்டில் இருக்க என் சின்ன தாத்தா வீட்டுக்கு போயிருந்தேன். அவருக்கு 2 பசங்க, எனக்கு மாமா, 2 பொண்ணுங்க, எனக்கு சித்தி முறை. எனக்கு மாமா அண்ட் சித்தி முறை வரும். நான் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் விளையாடலாமான்னு சொன்னேன். அவங்க தாயம் விளையாடலான்னு சொன்னாங்க. நான் 2 மாமா ஒரு சித்தி மட்டும் விளையாடணும். சின்ஸ் நான் சின்ன பொண்ணு, ஸோ என் சித்தி தான் எனக்கு அந்த காய் நகர்த்துறதுக்கு தாயத்தில் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் வீட்டுக்கு வெளியில் எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அங்கே தான் ப்ளே பண்ணோம். வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாட்டு தொட்டி இருக்கும். நான் சும்மா எதர்ச்சியாக அங்கே பார்த்தேன். பிகாஸ் நான் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த தொட்டியை பார்க்க முடியும். அங்கே ஒரு சின்ன கருப்பு பையனை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அது ஏதோ ஒரு சின்ன பையனை நினச்சேன். அந்த தொட்டிக்கு பின்னாடி நான் பார்த்த உடனே ஒளிஞ்சுக்கிட்டேன். I played my game again. Again I saw that கருப்பு பையன். This time I saw him clearly and realized he wasn't a human at all. டாப் டு பாட்டம் ஃபுல்லி வித்தியாசமாக டார்க்காக இருந்தான். ஹெட்டில் ஒரு சின்ன கொம்பு மாதிரி இருந்துச்சு. கண்ணு ஒரு மாதிரி ஃபுல்லி பிளாக்காக இருந்துச்சு. நான் பயந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தேன், ஒளியாமல் அங்கே இருந்தேன். அவனோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இங்கே வான்னு சைகை காட்டி கூப்பிட்டான். ஐ வாஸ் ஸ்கேர்ட். ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டேரிங் அட் ஹிம். என் மாமா கேட்டார், என்ன பார்த்துட்டு இருக்க, விளையாடாமன்னு கேட்டார். ஐ டோல்டம் அங்கே என்னமோ இருக்குன்னு. என்னோட 2 மாமாவும் சித்தியும் அங்கே இருக்கிற தொட்டியை பார்த்தாங்க. திஸ் டைம் டூ அந்த கருப்பு பையன் வெளியில் வந்தான். என்னை கூப்பிட்டான் யூஸிங் ஹிஸ் ஃபிங்கர். இந்த டைம் எல்லாரும் பார்த்துட்டாங்க. அது பையன் இல்லை, அது குட்டி சாத்தான்.
குட்டி சாத்தானோ ஐயோ குட்டி சாத்தான்னு கத்திக்கிட்டு என் கையை இழுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டோம் எல்லாரும். வி ரஷ் டு நெக்ஸ்ட் ஹோம். அங்க என் அம்மாவும் பாட்டியும் மாடியில வத்தல் காய போட்டுட்டு இருந்தாங்க. நாங்க சொன்னோம் இதே மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தோம் அப்படின்னு. அது என்னை கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். தே டிடன்ட் பிலீவ் அஸ் அண்ட் செட், குட்டி சாத்தானாமா, அதுவும் இந்த பட்ட பகல்ல, ஓடுங்க ஒழுங்கா போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஊர்ல ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, நேற்று ஒரு குட்டி சாத்தான் ஊரில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னு. அதை கட்டுப்படுத்த முடியாமல் அதை எழுப்பி விட்ட ஒரு ஆள் தேடிக்கிட்டு இருக்காருன்னு. இதை கேட்டு என் அம்மாவும் பாட்டியும் ஷாக் ஆயிட்டாங்க. மை மாம் அண்ட் பாட்டி ஃபெல்ட் பேட் ஃபார் நாட் பிலீவிங் ஆர் வேர்ட்ஸ். யூஸ்வலி செத்து போன சின்ன பசங்களுக்கு உயிர் கொடுத்து அதை வசியம் பண்ணி தான் சொல்கிற வேலையை செய்கிறது கூடவே வச்சு இருப்பாங்களாம். இந்த குட்டி சாத்தான் அவரோட வசியத்துக்கு அடங்காம கண்ட்ரோல் இல்லாததால தப்பிச்சு ஓடிடுச்சான். ஐ ஹர்ட் சம்டைம்ஸ் இந்த குட்டி சாத்தான் சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு போய் கொன்னு தின்னுடும்னு. இதெல்லாம் அங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க. திஸ் இஸ் மை கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் ரீடிங். டேக் கேர் டியர். ஆமா, டேக் கேர் டியர். இதுக்கப்புறம் என்ன டேக் கேர் டியர்? நல்லா பயமா இருக்கே. சி, இந்த ரத்த காட்டேரி, குட்டி சாத்தான், இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சொன்னாங்களே பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுக்கு, ஐயோ அது பேர் வேற மறந்துட்டேன். இந்த மாதிரி இந்தியாவிலே ஒரு சில அர்பன் லெஜண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு பயத்தை கொடுக்குது. அடுத்த ஸ்டோரி. எனக்கு முன்னாடி தான் லேப்டாப் இருக்குது. நான் பேசாமல் என்ன பண்ணியிருக்கணும், இதில் நான் வந்து ஏதாவது ஒரு சாமி புகைப்படத்தை வந்து எனக்கு முன்னாடி வச்சுருந்துருக்கணும். ஏன்னா பிளாங்காக இருக்கா. எனக்கு பின்னாடி யாரோ அந்த குட்டி சாத்தம் கொம்புனோடனே எனக்கு பின்னாடி அங்கே நிற்கிற மாதிரியே நான் இமேஜின் பண்ணுவோம்ல, நினச்சி பார்ப்போம்ல. அந்த மாதிரி முந்தி நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது டிவியில் அங்கே ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். சோஃபாவில் உட்காந்துட்டு இந்த டேபிள் மேட் ஒரு டேபிளை வச்சுக்கிட்டு அதில் லேப்டாப் வச்சுட்டு டிவியில் வந்து ஏதாவது ஒரு விளாக், இந்த கெஃபே விளாக் மாதிரி இருக்கும்ல, அவங்க வாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ஒரு 3 மணி நேரம் விளாகாக இருக்கும். அப்புறம் அந்த கொரியன் டெசர்ட், கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்கும்ல, அது ஒரு 3 மணி நேரம் விளாகாக இருக்கும். அந்த மாதிரி வீடியோ ப்ளே பண்ணிடுவேன். அந்த சவுண்ட் ஆனில் இருக்கும், அது வாட்டிக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நான் வாட்டுக்கு கேஸ் அடிச்சுட்டே இருப்பேன். அந்த என்ன சொல்கிறது, நான் வந்து அந்த வீடியோவில் என்னோட கான்சன்ட்ரேஷன் போகக்கூடாது, என்னோடய ஒர்க்கில் தான் இருக்கணும். பட் ஆனாலும் எனக்கு பேக்ரவுண்டில் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒன்றும் அந்த மாதிரி. இதில் வந்து இந்த சுவிட்சர்லாண்டே சுற்றி காட்டுவாங்க. அது ஒரு 3 hours வீடியோ மாதிரி அது போகும். செம்ம பயங்கரமாக இருக்கும் பார்க்குற. 4Kல இருக்கும் வீடியோ. செம்ம காமிங்காக அப்படியே நம்ம வந்துச்சு அங்கெல்லாம் போதான் முடியல, இப்படியாச்சும் பார்த்துக்கலாம் பெரிய ஸ்க்ரீனில் அப்படின்னு நான் பார்த்துட்ருப்பேன். அதை வந்து நான் முன்னாடி ப்ளே பண்ணி விட்டேன், நான் வந்து காம் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்த ஸ்டோரி போகலாம். நான் இப்போ இந்த இதுக்கு இப்படி திரும்பிக்கவா? ஐ திங்க் இது கட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். எப்படி எந்திரிக்கணும்? நான் ஒரு கேமராவுக்கு இது மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, என்னது ரிமோட்டு, அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அது வந்து நான் வாங்கினேன், அது என்னோடய கேமராவுக்கு செட் ஆகலை, அதனால் இப்படி ஆயிடுச்சு. வாங்கி வேஸ்ட்டாக போயிடுச்சு. அடுத்த ஸ்டோரி. ஹாய் ஆர்த்தி, ஐ எம் யுவர் தீவிரமான சப்ஸ்கிரைபர். You are just amazing and keep doing great. Okay, story போலாம். So basically I faced a lot of traumas at a very young age. When I was 11, எங்க அம்மா இறந்துட்டாங்க due to cancer. So அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுறது ஸ்டாப் ஆயிடுச்சு because of some misunderstanding. It's just me and my dad now. அப்போ வீட்டில் தனியாக தான் இருப்பேன். ஸ்கூல்ல இருந்து வந்ததும் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு டியூஷன் ரெடி ஆகிட்டு போயிட்டு வருவேன். ஒரு நாள் அப்படி தான் ஸ்கூல்ல இருந்து வந்தேன். பட் ஐ டென்ட் வாட்ச் டிவி. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு கவுன்சிலிங் கிளாஸில் வேல்யூ ஆஃப் பேரண்ட்ஸ்னு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அம்மா ஞாபகம் வந்து ஐ ஸ்டார்டட் க்ரையிங். அப்போ அந்த டீச்சர் என்னை செப்பரேட்டாக கூப்பிட்டுட்டு என் தலை மேலே கையை வச்சு எதுக்கும் கவலைப்படக்கூடாது, யுவர் மாம் இஸ் ஆல்வேஸ் வித் யூன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னை அமுச்சு விட்டாங்க. தென் ஆஃப்டர் தட் வென் ஐ வென்ட் டு ரெஸ்ட் ரூம் ஐ ஃபெல்ட் சம்திங் டச் மை பேக். பல்லின்னு நினச்சி பயந்து ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஐ ஃபெல்ட் லைக் சம்ஒன் வாஸ் ஃபாலோயிங் மீ. வந்து பேக் வச்சுட்டு ஐயோ எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குது. I started getting smell like funeralல flower smell மாதிரி. I felt very negative. I went near my mom's photo and cried. Literally I felt a hand like blessing on my head. பயந்து வெளியே ஓடி போயிட்டேன். அண்ட் திருப்பி ஸ்ட்ரென்த் வர வச்சு ஐ கேம் பேக் இன்சைட் அண்ட் செட், அம்மா உனக்கு தான் தெரியும்ல எனக்கு இதெல்லாம் பயம்னு, ப்ளீஸ்மா இப்படிலாம் பண்ணாதம்மா, ப்ளீஸ்மா போயிடு அப்படின்னு அழுதேன். கொஞ்ச நேரத்தில் ஐ வென்ட் டு டியூஷன் அண்ட் கேம் பேக். டேடி செட் he saw a woman transgender just like mom's features. She came, dad was
about to give money. She refused to take and said, இன்னும் இங்க என்ன பண்ற, வீட்டில் குழந்தை தனியா பயப்பட மாட்டாளா, சீக்கிரம் போ அப்படின்னு. This is kind of sentimental. There's another story I'll tell you after you read this. Lots of love, Aarti. ஒன்று சொல்லவா, உங்கள் அம்மா வந்து நீங்கள் ரொம்ப அந்த பேரண்ட்டோட இதெல்லாம் நான் பேசக்கூடாது. ஐ எம் ஸோ சாரி. ஒரு மாதிரி நான் வந்து பவுண்ட்ரி க்ராஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, எல்லாருக்கும் அந்த கிளாஸ் எடுக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ் இருக்கும், நம்மளுக்கு இல்லை அப்படின்ற அந்த அம்மா இல்லை, அம்மாவை மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற இது வரும்போது உங்கள் அம்மா என்ன நினச்சிருப்பாங்க, நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கலாம். நீங்கள் பயந்துட்டீங்க. அது வந்து உங்கள் அம்மாவோட இன்டென்ஷன் கிடையாது. கரெக்டு தான். நம்ம வந்து சடனாக அப்படின்னும் போது நம்ம பயப்படுவோம். பட் அவங்க வந்து இன்னும் இருக்கேன், இன்னும் உங்க கூட தான் இருக்கேன், அம்மா அப்பா 2 பேரும் இருக்கோம் அப்படின்றத வந்து தெரியப்படுத்துறதுக்காக அப்படி பண்ணியிருக்கலாம். நீங்கள் பயந்துட்ட அப்புறம் கண்டிப்பாக உங்கள் அம்மா அதுக்கடுத்து அந்த மாதிரி இது பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து இது உங்களுக்கு அவங்களோட இன்டென்ஷன் உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை. நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணக்கூடாது, இன்னும் உனக்கு அந்த லவ் இருக்கு அப்படின்றது காட்டுறதுக்காக தான். அதனால தான் உங்கள் அப்பாட்ட போய் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அந்த இது ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு அந்த ஸ்டோரி. இப்போ டைம் வந்து 11:10 11:10 இல்லை 1:11. பைத்தியம். ஸ்டோரி உள்ளே போகலாம். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது என் தாத்தா ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணி லிவர் ஸ்பாயில் ஆகி இறந்துட்டார். ஆஃப்டர் அ வீக் என் பாட்டி வீடு ஏரியாவில் நிறைய பேர் எங்கள் தாத்தாவை பார்த்ததா சொன்னாங்க. நாங்கள் நம்பலை, பட் நம்பாமல் இருக்கவும் முடியல. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், பாட்டி வீடு ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா நைட் ஆஃபீஸ் போயிட்டு 1:30க்கு வந்திருக்காங்க. அப்புறம் என் பாட்டி வீடு வெளில கரண்ட் பாக்ஸ் இருக்கும், அங்கே என் தாத்தா டவல் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்ததா பார்த்துருக்காங்க. அப்புறம் அவங்க பயந்து உள்ளே போயிட்டாங்க. தென் அவங்க வீட்டை சுற்றி யாரோ வாக் பண்ணுற மாதிரியே இருக்குன்னு ரூமில் இருக்கிற ஸ்க்ரீனை சைட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது எங்கள் தாத்தா தான். அந்த வீட்டில் தனியாக தான் இருந்தாங்க. அப்போது சாப்பிட பிரியாணி, கிரில் சிக்கன், 7-Upலாம் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த அண்ணா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்துருக்காங்க. எல்லாமே எம்டியாக இருக்குது. யாரோ சாப்பிட்டு போட்ட மாதிரி இருந்திருக்கு. அந்த அண்ணா பயந்து போய் பைக்கை எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இன்ஸ்டன்ட் 2, இது வேறு வீடு, என் பாட்டி வீடு ஸ்ட்ரீட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் வீடு. அது பார்க்க சிமிலராக அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிற ஆன்டி கண்ணுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் ஒரு நாள் ஏரியாவில் கரண்ட் கட் அப்போ அவங்க வீட்டு பால்கனியில் ஏதோ ஒயிட்டாக ஷேடோ பார்த்துருக்காங்க. உடனே அவங்க பசங்களெல்லாம் வீட்டுக்கு உள்ளே அனுப்பிட்டு இவங்க மட்டும் கையில் விபூதி எடுத்துகிட்டு போய் அந்த ஷேடோ இருந்த இடத்துல போட்டு பார்த்துருக்காங்க. அங்கே என் தாத்தாவோட உருவம் வந்திருக்கு. அவருக்கு என் பாட்டி வீட்டு வழி தெரியாமல் மறந்து இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் அக்கா, எங்கள் கண்ணுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது இல்லை, தெரிய வேண்டாம். குட்டி ஸ்டோரி தான், இன்னும் நிறைய இருக்குது, கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அக்கா. ஐ லவ் யூ சீக்ஸ். பாய் அக்கா, லவ் யூ அண்ட் கிசஸ் ஆன் யூர் சீக்ஸ். ஹோப் நீங்கள் இதை படிப்பீங்கன்னு. லவ் யூ டூ. அண்ட் இதுதான் மொதல் வாட்டி எனக்கு யாரோ கிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் தாத்தா வழி தெரியாமல் போயிட்டாங்களா? பட் ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. என்னன்னா, இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட லாஸ்ட் ரிச்சுவல் பண்ணிவிட்டு அவங்கள எடுத்துகிட்டு போவாங்கல்ல சுடுகாட்டுக்கோ சிமெட்ரிக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சந்து, லைக் இந்த மாதிரி சந்து இருக்கும்ல, 4 பக்கமும் வர சந்தில் அவங்கள ஒரு 2-3 வாட்டி சுற்றுவாங்கல்ல, கரெக்டாக? இல்லை எனக்கு மட்டும்தான் இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல. 2-3 வாட்டி சுற்றுவாங்க. ஏன்னா அவங்க வந்து சுடுகாட்டுக்கு போகிறாங்கல்ல, சுடுகாட்டுலேருந்து வீட்டுக்கு வழி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படி அவங்க சுற்றுவாங்களாம். ஸோ தட் அவங்க திருப்பி வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. நான் வந்து அதை கேட்டோடனே, நான் எங்கள் வீட்டில் ஒரு டெத் அப்போ தான் வந்து யாரோ பேசி அதை கேட்டேன் நான். அப்போ நான் யோசிச்சேன், ஐயோ அப்போ சுத்தாதீங்க, அவங்க வரட்டுமே, என்ன உங்களுக்கு அவங்க வந்தால் என்ன அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் அது எங்கள் பெரியப்பாவோட டெத்தில் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் பெரியப்பாவுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ணாங்க. அந்த இது எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. ஸோ இவர் எப்படி வந்து திருப்பி வந்தார் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இவங்க உங்கள் பாட்டி வீட்டை சுற்றி தானே இருந்தார், அதுதான் எப்படி அப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றின ஒரு இது தெரிஞ்சா இல்லை உங்கள் ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள், நான் படிக்கிறேன். அடுத்த ஸ்டோரி. ஹாய் ஆர்த்தி, ஹோப் யூ ஆர் டூயிங் குட். நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம்.
நான் தொடறேன். நான் காலேஜ் படிக்கும்போது நடந்த ஸ்டோரி. நான் அப்போ தான் பிஇ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்பரேட் பிளாக். அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து தான் கம்ப்யூட்டர் லேப்க்கு போகணும். அன்றைக்கி எங்களுக்கு லேப். ஸோ அங்கே போய் கம்ப்யூட்டர் கேம் விளையாடிட்டு இருந்தோம். அந்த பில்டிங்கில் நான் இருந்த சைடில் ஒரு விண்டோ இருக்குது. அதில் ஒரு பையன் நின்று கூப்பிட்டான். நான் நினச்சேன் ஏதோ சீனியர் அண்ணா கூப்பிடுறாங்கன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அவள் திரும்பி பார்த்துட்டு யாருன்னு கேட்டான். நான் ரைட்டு அவன் போயிட்டான் போலன்னு நினச்சிட்டு அதோட அதை விட்டுட்டேன். அப்புறம் தான் வெளியே வரும்போது பார்த்தா அந்த விண்டோ அந்தரத்தில் இருக்குது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அந்த விண்டோ பக்கத்தில் வாக்கிங் ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் கரெக்டாக பார்த்தேன். ஃபியூ செகண்ட்ஸ் கூட இல்லை, ரொம்ப நேரம் அவங்க அந்த பேய் சார் அங்கே தான் நின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அப்படியே மறந்துட்டேன். வீட்டில் கூட யார்கிட்டையும் சொல்லலை. வீட்டுக்கு வந்த பிறகு நைட் தூங்கிட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. மார்னிங் அம்மா என் மேலே கோவமாக இருந்தாங்க. நான் கேட்டேன் என்னன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, மிட் நைட் நான் மெயின் டோரை ஓப்பன் பண்ண போனேன்னு. அம்மா எழும்பி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களாம். நான் சொன்னேன்னா அவங்க வந்திருக்காங்கன்னு. எங்கள் அம்மா என்னோட லவ்வர்னு நினச்சிட்டு என்ன செம்மையாக திட்டிருக்காங்க. கோவமாக போய் படுன்னு சொல்லியிருக்காங்க. நான் எதையுமே கண்டுக்காம மறுபடியும் வந்து படுத்துட்டு தூங்கிட்டேனா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அது தூக்கத்தில் மனப்பிராந்தியாக இருக்கும் அம்மான்னு. நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் நைட் இதை விட மோசமாக நைட் எழும்பி அவங்க வந்திருக்காங்க, என்னை கூப்பிடுறாங்க, நான் போகணும் அப்படின்னு அழுது ரகலை பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா யாருன்னு கேட்டாங்களாம். அப்போது நான் வேற நேம் ஏதோ சொல்லியிருக்கேன். அவங்க என்னை கூப்பிடுறாங்க, உனக்கு கேட்கலையான்னு எங்கள் அம்மாவை பார்த்து கேட்டிருக்கேன். அப்புறம் தான் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு இது அவள் லவ்வர் நான் இல்லை பேயின்னு. உங்கள் அம்மா உங்கள் லவ்வர்னா நாயினே முடிவு பண்ணிட்டாங்க. ஐயோ எங்க விட்டு. அப்புறம் என்கிட்ட மார்னிங் கேட்டாங்க எதையாவது பயப்படுற மாதிரி பார்த்தியான்னு. நான் இந்த ஸ்டோரியை சொன்னேன். அப்புறம் பாஸ்டர் வந்து ப்ரே பண்ணாங்க. பாஸ்டர் சொன்னாங்க என் மேலே பேயில, ஆனால் அது என்னை கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டு ட்ரை பண்ணியிருக்குன்னு. எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு இல்லை எனக்கு புரியல அவருக்கு. சரி ஓகே. ஐயோ என்ன பண்ணுறாங்க இந்த பேய்லாம். அப்புறம் ப்ரேயர் பண்ண பிறகு ப்ராப்ளம் இல்லை. காலேஜ் போன பசங்க தானே பொண்ணுங்களை லவ் பண்ணுவாங்க, அதுதானே உலக வழக்கம். நான் எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பார்த்தியா, அதை தான் நான் கேட்குறேன். இன்னும் வேறு ஸ்டோரி இருக்குது, ஆனால் இதை டைப் பண்ணும்போதே நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. பர்னிங் ஸ்மெல் அடிக்குது. ஸோ இதுக்கு மேலே வேண்டாம். திருப்பி கட் ஆயிடுச்சு, எங்கே விட்டேன்னு தெரியலையே. ஸோ இதுக்கு மேலே வேண்டாம். இன்னொரு நாள் மனசை கல்லாக்கிட்டு சொல்ல ட்ரை பண்ணுறேன். டேக் கேர் மக்கா. தேங்க்யூ. செம்மையாக வந்து ஸ்டோரி சொல்லியிருக்காங்கல்ல. கண்டிப்பாக வந்து இன்னொரு ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கடுத்து எனக்கு ஒரு சின்ன பிரேக்கே வேணும் போல், அந்த மாதிரி இருக்குது. எப்போ என்ன ஜாலியாக இருக்கா கதை கேட்க? எனக்கு பயமால இருக்குது. நான் இப்போ கூட இந்த கதையை கேட்கும்போது என்னோட காலேஜ் கம்ப்யூட்டர் லேப் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணனா. பட் என்னோடய காலேஜ் கம்ப்யூட்டர் லேபில் இருந்த ஜன்னல்லாம் இந்த பக்கமும் இருக்குது, அந்த இடத்துல தொங்குற பக்கமும் இருக்குது. ஓகே நான் இப்படியே இமேஜினேஷன் பண்ணி இன்னும் நான் வந்து பயமாயிடுவேன்னா தேவையே இல்லாத வேலை தானே அது நம்மளுக்கு. அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, நான் ஆவலை என்னோட கோ ஸ்டோரி ஷேர் பண்ணலான்னு உங்கள் மெயின் இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு போனேன். பட் அது முழுசாக டைப் பண்ணுறதுக்குள்ளே சென்ட் பண்ணிட்டேன் போல். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ண முடியல, ஆப்ஷன் இல்லை. இட்ஸ் ஓகே, இதில் மெசேஜ் பண்ணலாம்னு வந்தேன். சரி, நான் என்னோடய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். உங்கள் பேர் ஆவலையா? இல்லைன்னா என்ன ஏதோ தப்பாக டைப் பண்ணிட்டீங்களோ? ஹாய் அக்கா, நான் ஆவலை. தப்பாக தான் பண்ணியிருப்பாங்க, நான் தான் ரொம்ப யோசிக்கிறேன். சரி, நான் என்னோடய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நான் 11th படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு எக்ஸாம்ஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது நார்மலாகவே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம்ல எக்ஸாம்ஸ் அப்போது, அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. அந்த டைமில் வீக்கெண்ட் சாட்டர்டே நைட் அப்படி இருக்கும். டைம் ஒரு 9 something இருக்கும். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 மெம்பர்ஸ், அப்பா அம்மா தம்பி அண்ட் மீ. அந்த டைம் அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு முன்னாடி வயர் கட்டில் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. நான் டயர்டாக படிச்சுட்டு அவங்க கிட்ட போனேன். அவங்க பேசுகிறத பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 5 minutes பேசிகிட்டே இருக்கும்போது நீ எதுக்கு இங்கே இருக்க, உள்ளே போ அப்படின்னு சொன்னார். எனக்கு அது வியர்டாக இருந்துச்சு. பிகாஸ் அவர் இது வரைக்கும் அப்படிலாம் சொன்னதே இல்லை. இதுக்கு முன்னாடி 12 வரைக்கும் கூட இருந்திருக்கும். பட் அப்போ கூட அப்படிலாம் சொன்னதில்லை. எனக்கும் டயர்டாக இருந்துச்சு. ஸோ நானும் தூங்க போயிட்டேன். தூங்கிட்டு இருக்கப்போ என்னோட பெட்ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. நான் எழுந்து போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோட பிரதர். அவனோட கையில் பில்லோ வச்சுட்டு நிற்கிறான். நான் என்ன வேணும்னு கேட்டேன். அதுக்கு தூங்கணும்னு அவன் சொன்னான். சரி ஓகே, அவன் பெட்ரூமில் தூங்கணும்னு சொல்கிறான் போலன்னு பெட்டில் போய் படுத்துட்டேன்.
ஆஃப்டர் 2 minutes கழிச்சு பார்த்தா அவன் பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் நடுவில், அதாவது பெட்ரூம் கதவை திறந்து படுத்துட்டு இருக்கான். பாதி உடம்பு பெட்ரூம்ல இருக்கு, பாதி ஹாலில் இருக்கு. அப்படி நான் அவன்கிட்ட போய் ஒன்று உள்ளே வந்து படு இல்லை ஹாலில் போய் படு, ஏன் இப்படி படுத்திருக்கேன்னு கேட்குறேன். அதுக்கு அவன் இல்லை அது அங்கே இருக்கு, என்னை தூங்க விடலைன்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னு புரியாமல் நான் ஹாலை பார்த்தேன். என்னடான்னு திரும்பி கேட்குறான். அவன் அதே தான் சொல்கிறான். சரி ஹாலுக்கு போயிட்டு ஹால் ரூம் லைட் போட்டேன். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக வீட்டுக்கு வெளியில் இருக்கிற லைட் எரியுது. நான் ஹால் விட்டு வெளியே வர்றதுக்காக அந்த வாசல் கட்டு இருக்கும்ல, அங்கே ஒரு காலை எடுத்து வைக்கிறேன். அங்கே ஒரு குட்டி பொண்ணு வாசல் கட்டுக்கு அந்த சைடில் நிற்கிறா. நான் அவளையே பார்க்குறேன். அந்த பொண்ணு என்னோட கழுத்தை பிடிக்கிறா. ஷீ சீம்ஸ் டு பி க்ரீப்பி அண்ட் ஸ்கேரி. நான் அதை ஃபேஸ் பார்த்ததே இல்லை. பக்கத்துலேயே எங்கள் அப்பா அம்மா அந்த கட்டில் தான் உட்காந்துருக்காங்க. பட் என்னால் கத்த முடியல. அந்த பொண்ணு என்ன ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, இல்லை ஒரு மாதிரி ஸ்கேரியாக பார்த்தா. நான் கத்த ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியவே இல்லை. அப்படியே எழுந்து பார்த்தா தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கிறேன். பட் இட் ஃபீல்ஸ் ஸோ ரியல். நான் கத்தன கத்துக்கு வெளியே இருந்த அம்மா அப்பா வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டா நான் ஒன்னும் சொல்லல. அவங்க திருநீர் வச்சு விட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது வரைக்கும் நான் அப்படிலாம் ஃபீல் பண்ணதே இல்லை. எங்க அப்பா அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ட்ரீம். தட்ஸ் மை ஸ்டோரி அக்கா. பக்கமா வந்ததுக்கு சாரி, மன்னிச்சு. லவ் யூ லாட்ஸ். லவ் யூ டூ. பக்கமாக நல்லா தான் எழுதியிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி அது எல்லாமே கனவு. உங்கள் அப்பாட்ட கேட்டிங்களா எதுக்கு உள்ளே போக சொன்னீங்க அப்படின்னு? மேபி அங்கே ஏதாவது நாய் போயிருக்கும் போல், அதனால சொல்லியிருப்பாரோ. நம்ம தான் எல்லாமே பேய்ன்னு நினைக்கிறோம். அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, ஐம் ஷேரிங் மை கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் மும்பை. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு நைட் நல்லா நார்மலாக வயிறு நிறையா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். சடன்லி ஒரு சவுண்ட், ஹெல்ப் மீன்னு. பட் எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ நானும் இக்னோர் பண்ணிட்டேன். அப்புறம் கரெக்டாக ஒரு 2:50க்கு எனக்கு முழிப்பு வந்துருச்சு. ஆக்சுவலி என்னோட பாத்ரூம் வால் நான் படுத்துட்டு இருக்கேன் பக்கத்தில் தான். ஸோ யாராச்சும் எட்டி பார்த்தா தான் தெரியும். அப்படிதான் சடன்லி நான் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன். அப்போதான் லிட்ரலி பர்ன் ஃபேஸ் அப்படி எட்டி பார்த்துச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சாப்பிட்டது எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அம்மாவை எழுப்பி பார்க்க சொன்னேன். அப்போ எதுவும் இல்லை. அப்புறம் எங்கள் அம்மா அண்ட் பாப்பா காட் கிட்ட ப்ரேயர் பண்ணி ஹோலி வாட்டர் பாத்ரூம் கிட்ட தெளிச்சு விட்டாங்க. அப்புறம் தூங்க வச்சாங்க. அப்போ நான் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சேன். சம்ஒன் இஸ் க்ரையிங். நான் பயந்துட்டேன். அப்புறம் நான் பாத்ரூம் விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி லிட்ரலி பர்ன்ட் ஆகி ஒரு வீட்டுக்கு வாசல்ல இருக்காங்க. உட்காந்துட்டு ஹெல்ப் மீன்னு சொன்னாங்க. அப்புறம் என் அம்மா என்ன ஷோல்டர்ல கை வச்சாங்க. அப்படியே செத்துட்டேன் பயந்து. கீழே விழுந்துட்டேன். ஸோ துணிலாம் ஃபுல்லாக வெட்டாயிடுச்சு. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் டே நான் அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி இருப்பாங்க. நான் கேட்டேன் இப்போ அந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க இப்போ யாருமே இல்லை. ஒரு 7 years முன்னாடி ஒரு நியூலி மேரிட் கப்புள்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக பேபி இல்லை. ஸோ பையன் வீட்டில் பொண்ணை ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஒன் டே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்ட் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தாங்க. வந்து ரொம்ப அடிச்சிட்டாங்க. ஸோ ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள எரிச்சிட்டாங்களாம். அவங்க ஏன் ஹாப்பியாக இருந்தாங்கன்னு தெரியுமா? பிகாஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஒரே டைமில் 2 உயிரும் போயிடுச்சு. நான் பண்ண ரொம்ப எமோஷ்னலான எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ அக்கா, ரொம்ப பொறுமையாக என்னோட ஸ்டோரியை ரீட் பண்ணதுக்கு. எனக்காக வேணாம், பட் அந்த அக்காவுக்காக ப்ளீஸ் இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணுங்க. அந்த அக்கா பண்ணிட்டாங்க. அவர் ஏன் எரிச்சாரு? அவர் மாட்டிப்பாருன்றதுக்காகவா? அதுவும் ஒரு கேஸ் தானே, அதுவும் தப்பு தானே. என்னடா இது ஆரம்பிச்சு 1 hour ஆகுது மக்களே. லைட்டா இப்பதான் தண்ணி தாகெடுக்குது. அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, இப்போ நான் சொல்ல போறது எங்க அம்மாவுக்கு ஸ்கூல் படிக்கிறப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட். எங்க அம்மா ஸ்கூல் படிக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்கூல் முடிச்சதும் கிளாஸ் ரூம்லாம் கிளீன் பண்ணிட்டு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புவாங்களாம். அந்த ஸ்டாஃப்ஸ் கூட தான் கிளம்புவாங்க. பிகாஸ் அவங்க எங்க பாட்டி வீடு பக்கம். கிளாஸ் எல்லாமே லாக் போட்டு க்ளோஸ் பண்றதுக்கு எல்லாம் எங்க அம்மா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். ஸ்கூல்ல அப்போ நியூவா ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அப்போதான் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பில்டிங்ல எல்லா கிளாஸும் க்ளோஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு வரப்போ அம்மாக்கு மட்டும் அவங்க இன்னொரு கிளாஸ்மேட், நான் தான் சுந்தரி, அம்மாவோட ஒரு கிளாஸ்மேட், இங்க வான்னு கேட்டிருக்கு. அம்மா பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சாமா. சரின்னு நெக்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துருக்காங்க. யாருமே இல்லை. எல்லா கிளாஸ் ரூம் க்ளோஸ்ட். அப்போ அம்மா டக்குன்னு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அந்த பொண்ணு கீழே இருக்காங்களாம்மா. அம்மாவுக்கு செம பயம் வந்துருச்சு. நைட்லாம் தூங்கவே இல்லையாம்மா. அப்புறம் அம்மா ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு வேற ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போவும் அந்த ஸ்கூல் வழியா போனா அம்மா அதை சொல்லுவாங்க. இதுக்கு தான்
ஸ்கூல் இஸ் வெரி டேஞ்சரஸ். கொஞ்சம் இருட்டிருச்சு ஈவினிங் டைம்லலாம் வந்து உள்ளே வந்து யாரும் போக மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் வெளியே இருப்பார். அவர் கூட உள்ளே போய் செக் பண்ண மாட்டார். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே கேட்டுக்கு வெளியே தான் இருப்பார். ஏன் தெரியுமா? ஏன்னா ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 4:30 வந்து எல்லாருமே அப்படியே அந்த அந்த ஒரு சத்தமாக இருக்கா அந்த க்ரௌடு எல்லாருமே வந்து போயிடுவாங்க. பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். அப்போ ஐயோ எனக்கு சடனாக வந்து என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூல் இருந்ததா, அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது வந்து ஞாபகம் வந்துச்சா. எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்குது. அது ஆக்சுவலாக அது ஒரு இன்சிடெண்ட்டா இல்லைனா நான் வந்து கனவு கண்டதை வந்து நிஜமாலே என் மைண்டில் ஃபீட் ஆயிருக்கான்னு தெரியல. அதனால தான் வந்து எனக்கு ஸ்கூல் ஈவினிங் அப்படின்னாலே பயம். ஏன்னா இருட்டாக இருக்கா, உள்ளே ஆள் நடமாட்டமே இல்லை. ஸோ ஒரு பில்டிங் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்குன்னா என்ன வரும்? அதான் வந்துடும். எனக்கு அந்த ஸ்கூலை வச்சு நிறைய கெட்ட கனவுலாம் வந்திருக்கு. அது அங்கே மட்டும் கிடையாது, இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் கூட அந்த பழைய வீட்டு மாடியில் இருக்கேன். இப்படி திரும்பி பார்க்குறேன், அந்த ஸ்கூல் பக்கத்து பில்டிங்கில் வந்து ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் லிட்ரலாக வந்து இருட்டி இருக்கும். ஒரு குட்டி பல்பு கூட போட மாட்டாங்க அவங்க, அவ்வளோ இருண்டு இருக்கும். அந்த படிக்கட் மேலே போகிறத வந்து இங்கே மாடியிலேருந்து பார்த்தா மேலே போகிறது தெரியும். அங்கே வந்து அந்த இது ஒரு உருவம், ஒரு குட்டி பொண்ணு உருவம் வந்து அந்த எட்டி பார்க்குறது வந்து இது வந்து எனக்கு கனவா இல்லைனா நான் நேரில் பார்த்தேனா அப்படின்னு தெரில. நாங்கள் வேறு நைட்டு தூங்கின அப்புறம் ஒரு 2 மணியோ 3 மணியோ மாடியை க்ராஸ் பண்ணி ரூமுக்கு வெளியே வந்து மாடியை க்ராஸ் பண்ணி தான் பாத்ரூம் போகிறது, டாய்லெட் போகிறதுலாம். ஸோ பாத்ரூம்லேருந்து ஆப்போசிட்டில் அந்த ஸ்கூல் இருக்கும். எங்களோட பழைய வீட்டில் வந்து தனியாக குளிக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கும், டாய்லெட் தனியாக இருக்கும். ஸோ இது ஒரு இது பக்கத்தில் தான் இருக்கும். டாய்லெட் உள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் வச்சு மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். மேலே வந்து அந்த கதவுக்கு மேலே ஒரு இது மாதிரி இருக்கும். கதவுக்கு மேலே அது ஒரு இது ஐயோ அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, நெட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா பகல் டைமில் அவங்க அந்த மாடியில் அந்த பசங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறாங்கன்னா அவங்க லிட்ரலாக டாய்லெட் உள்ளே பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன் அது உள்ளே தெரியுது அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அதான் தெரியாது அப்படின்றவங்க. என் வீட்டில் நைட்டு இப்படி டாய்லெட் உள்ளே போகிறோன்னா அந்த இதில் வந்து இப்படி தெரியுமா, நான் வர இப்படி பார்த்து அந்த இது மட்டும் நான் பார்த்துடக்கூடாது. நான் பார்த்து அதில் ஏதாவது நான் பார்த்துட்டேன்னா நான் செத்தேன் அப்படின்ட்டு இது பண்ணி பார்க்காமலே இப்படியே இருப்பேன். அப்புறம் வெளியே வந்துட்டு வெளி லைட்டு பாத்ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஓடுவேன் பாருங்க. ஒரு ஓட்டம் இப்படியே தான் ஓடுவேன். என் கண்ணு வந்து கீழே தரையில தான் இருக்கும். அப்படியே ஓடுவேன், வேகமாக ஓடுவேன். ஓடிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் மாடி லைட் ஆஃப் பண்ணுவேன். மாடி லைட் போட்டு தான் போவேன் நான். என் கூட இருக்கிறாங்கல்ல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்கள வந்து ஒரு சில சைக்கோஸ் இருக்காங்க. அவங்க எங்கள் அம்மா எங்கள் டேடிலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு எங்கேருந்து தான் தைரியம் இருக்குன்னே தெரியாது. அவங்க வாட்டுக்கு லைட்டு போடாமலே நைட்டு பாத்ரூம் போயிட்டு வருவாங்க. How is that possible? I do not know. அடுத்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. ஹாய் அக்கா, ஐ மாயா. எனக்கு உங்க வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ சிஸ். இந்த ஸ்டோரி எனக்கு நடந்தது தான் அக்கா. ஆரம்பிக்கலாமா? 1 year பிஃபோர் நான் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா ரிலேட்டிவ்ஸ் தான். எங்க வீடு சென்ட்ரல்ல இருக்கும். லெஃப்ட்ல பெரியப்பா வீடு, ரைட் சைட்ல சித்தப்பா வீடு. எங்க வீடு சென்ட்ரல்ல இருக்கும். சித்தப்பா வீடு கொஞ்சம் பழைய வீடு. ஸோ அவங்க நியூவாக வீடு கட்டலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒர்க்லாம் முடிஞ்சு வீடெல்லாம் பக்காவாக கட்டிட்டோம். சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன், ஹவுஸ் வார்மிங்கில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வீடு ஒரே குட்டி பசங்கள்லாம் ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே டைம் போயிடுச்சு. ஒரு 11 o'clock இருக்கும். பெரியவங்க எல்லாரும் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்னா காலையில் 4 மணி 3 மணின்லாம் வைப்பாங்க. நீங்கள் என்ன 11 o'clock சொல்கிறீங்க? நான் ஒருவேளை அடுத்த நாள் காலையிலேக்கு நைட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களோ இருக்கும். நான் தான் லூஸு. நான் என் சிஸ்டர்ஸ் ஒரு 7 பேர், என் தம்பி அண்ணா எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் அப்போ பெரியவங்க யாரும் இல்லை. எல்லாரும் அங்கே புது வீட்டில் பூஜைக்கு ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. அப்படியே பேசிட்டே டைம் போகுது. அப்படியே எல்லாரும் தூங்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் ஹாலில் இருந்து பார்த்தா ரோட் சைட் நல்லா தெரியும். என் சிஸ்டர் எல்லாரும் கீழே படுத்துட்டு இருந்தாங்க. ஹால் கொஞ்சம் லாஸ்ட்டாக சோஃபாவில் படுத்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் சோஃபாவில் படுத்துட்டு இருக்கேன். அந்த சோஃபா ரோட் சைட் பார்த்த மாதிரி இருக்கும். நல்லா தெரியும், உள்ளே இருந்து வெளியில் பார்க்க முடியும். கிளியராக ஒரு ரோடு தெரியும். என்னோட செகண்ட் சிஸ்டர் அண்ட் சித்தப்பா பொண்ணு அவங்களாம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் பெரியம்மா வந்து வெளியில் யாரும் வரக்கூடாது, 12 o'clock யாரும் வெளியே வரக்கூடாது, பொம்மை எரிக்க போகிறாங்க, ஸோ வெளியில் வராதிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் சரி பெரியமான்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க போயிட்டாங்க. என் சிஸ்டர் என்ன பண்ணானா, கால் வந்தது சொல்லிட்டு வெளியே போய் கால் பேசிட்டு வரேன்னு சொன்னான். நான் டைம் பாரு 11:40 ஆகுது, 12 ஆக போது, சீக்கிரம் வந்துடுன்னு சொன்னேன். அவளும் 5 minutes பேசிட்டு வந்துட்டான். நான் ஆல்ரெடி பொம்மை எரிப்பாங்கன்னு சொன்னேன்ல, அது ஒரு ரிச்சுவல் மாதிரி புதுசாக வீடு கட்டினா ஒரு பொம்மையை கரெக்டாக 12 o'clock எரிச்சிட்டு வீடு ஃபுல்லாக அந்த பொம்மையை
அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே வெளியில ரோட்ல 3 ஸ்ட்ரீட் ஜாயின் ஆகுற இடத்துல ஃபுல்லா போட்டு எரிச்சிடுவாங்க. இந்த வீட்டுக்கு பண்ணாங்களான்னு மாடு தான் வந்துச்சு, பொம்மையெல்லாம் எரிக்கலையே, எரிச்சிருப்பாங்களோ, என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல யாரும் வெளியில வரக்கூடாது. அது அப்படியே யாருன்னா ஆப்போசிட்ல வந்தா அது பலி வாங்கிடும், இல்லைன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும், ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருமா. ஸோ இதனால எங்க வீட்டில் வந்து வெளியில வராதிங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ அப்படியே பேக் டு என் கதைக்கு வருவோம். அவ ஜாலியா பேசிட்டு வந்து தூங்கிட்டா. எனக்கு தெரியல, எனக்கு தான் ஆப்பு ரெடி பண்ண வெளியில போய் ஃபோன் பேசிட்டு வரான்னு. கொய்யால ஃபோன் பேசிட்டு டோரை அப்படியே ஃபுல்லா பானு திறந்து போட்டு வந்துட்டா. எனக்கு தெரியல, நான் கவனிக்கல. அப்போ டைம் 11:50 அப்படி இருந்து ஒரே சவுண்டு, சாமி கும்புற சவுண்டு. நான் லைட்டா ஃபோன் யூஸ் பண்ணிட்டே தூங்கிட்டேன். இப்போதான் ட்விஸ்டே இருக்கு. கரெக்டா 12:10 சப்பல் சவுண்டு. நான் என்ன நினைச்சேன், வீட்டுக்கு தான் யாரோ வராங்க போலன்னு நினைச்சேன். அப்படியே லைட்டா மூச்சு வாங்குற சவுண்டு கேட்குது. அந்த சவுண்ட் அப்படியே கிட்ட வருது. சப்பல் சவுண்டு கேட்குது, மூச்சு விடுற சவுண்டு கேட்குது. நான் என்ன பண்ணேன், லைட்லாம் ஃபுல்லா ஆஃப்ல இருக்கு. ஸோ மொபைலில் பெட்ஷீட் உள்ள இருந்து டார்ச் ஆன் பண்ணி பார்த்தேன். என் லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். செம்ம பிளாக் மீடியம் ஹைட், அப்படியே ஒரு எரிஞ்ச ஒரு உருவம். பார்க்கவே ரொம்ப ரொம்ப கேவலமான மூஞ்சிய, பார்க்கவே ரொம்ப கேவலமான மூஞ்சா இருந்தது. அப்படியே மூஞ்சி உடம்புல தோல் எல்லாம் அப்படியே பிஞ்சு இருந்துச்சு. ஒரு எரிஞ்ச மூஞ்ச கரெக்டா என் சோஃபா கிட்ட பார்த்தேன். அதை பார்த்து சடனா கத்த கூட இல்லை, ஏன்னா கத்தவே வரல. அப்படி ஒரு மூஞ்சி அந்த பேய்க்கு. ஒரு 2 minutes அப்புறம் ஒரே கத்து. என் சிஸ்டர் எழுப்பிட்டு லைட்டை போடுன்னு கத்துறேன். என் தங்கச்சி ஒருத்தி கூட எழுந்து லைட்டை போடல, பயந்து. என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. நான் எழுந்து போய் லைட்டை போடுறதுக்குள்ள அந்த உருவம் இல்லை. நான் கத்துல எல்லாரும் வந்துட்டாங்க. நான் சொன்னேன், இங்க ஒரு பிளாக்கா ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னேன். எல்லாரும் என்னை திட்டினாங்க. உன்னை நான் வெளியவே வர வேணான்னு சொன்னேன்ல, எதுக்கு வெளியில வந்தேன்னு கேட்டாங்க. ஐயோ, நான் உள்ள படுத்துட்டு இருக்கேன், நம்ம வீட்டு உள்ள பார்த்தேன், நம்பலையா, இப்போ கூட பாருங்க புகை ஸ்மெல் வருது பாருங்கன்னு சொன்னேன். எல்லாரும் ஆமா வருதுன்னு சொன்னாங்க. நானே பீதியில இருக்கேன். எங்க அண்ணா அந்த டைம்ல ஜோக் பேர்ல ஒரு காமெடி பண்ணான். அந்த பேய் அப்படியே போயிருக்கோம் ரோட்ல. வீடு ஓப்பன்ல இருக்கவே உள்ள வந்துட்டு பார்க்கலாம் சொல்லி பார்த்துருக்கோம். நீ சோஃபால படுத்ததும் அதை நினைச்சிருக்கோம், யாருடா அது, நம்மள மாதிரி யாரோ படுத்துட்டு இருக்குன்னு மொக்கையா ஒரு கலாய்ச்சான். அவ்வளோதான் அக்கா. இதான் என்னோட எரிஞ்ச மூஞ்சி பேய் ஸ்டோரி. என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் அந்த சம்பவம், ப்ளஸ் அந்த எரிஞ்ச மூஞ்சி. ஏபா, லவ் யூ அக்கா, கீப் ராக்கிங். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பாய் அக்கா, லவ் யூ. லாஸ்ட்டாக எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அக்கா. ஹாய் அபிமயா சொல்லுங்க அக்கா ப்ளீஸ். ஹாய் அபிமயா. இங்கே மாயா இல்லையா? பயங்கரமான ஸ்டோரியில். இப்போ வந்து என்னன்னா, அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அதை பார்த்தா உடம்பு முடியாமல் போயிடும், பலி வாங்கிரும்னு. வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட்? நீங்கள் அதெல்லாம் சொல்லவே இல்லையே. ஏதாவது நடந்துச்சா, இல்லைனா அது ஒரு மித்தா இருக்காது, ஏன்னா அது நிஜமாலே பார்த்துட்டேங்கிறீங்களே. ஏதாவது அப்டேட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலையே. பார்த்தேன், கத்துனேன்னு மட்டும் முடிச்சிட்டிங்களே. டைம் வந்து இப்போ 1:40 ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்டோரி ரீட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு குட்டி ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா ஐ நீட் அ பிரேக். ஒரு தண்ணி குடிச்சிட்டு சும்மா வாக்கிங் போயிட்டு பால்லாம் குடிச்சிட்டு வரேன். நான் இன்னும் பாலே குடிக்கல நைட்டுக்கு. நீங்களும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக்னா இப்போ நான் உடனே வந்துடுவேன் அடுத்த செகண்டே. நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் தப்பு போல், இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம். இந்த மாதிரி லாங்காக பேய் ஸ்டோரிலாம் வந்து வாய்ப்பே இல்லை மக்களே. ஏன்னா வந்து எனக்கு என் ஹார்ட் தாங்காது போல். இப்போ வரைக்கும் என்ன 1 hour 20 minutes தான் எடுத்திருக்கேன். எப்பயும் யூஸ்வலாக எடுக்கிறத விட கம்மி. இன்னும் ஆக்சுவலி 3 hours எடுத்தாதான் ஒரு 2 hours வீடியோவாச்சு வரும். 1 hour தான் முடிச்சிருக்கேன். இன்னும் நான் 2 hours கிடக்கணும். இந்த வரேன், நான் ஒரு சுற்றிட்டு வரேன். வெயிட். கண்டினியூ பண்ணுவோமா? பால் குடிச்சிட்டேன், தண்ணி குடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டேன்னா எனக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் வந்து நைக்கா ஹால் ஒன்று இருக்குது, இந்த வாட்டி சேலில் வாங்கினது. இன்னும் ஒரு பொருள் மட்டும் வரல, ஆனால் பரவாயில்ல. இப்போ இருக்கிறத வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அடுத்த ஸ்டோரி. ஹாய் அக்கா, என் நேம் சொல்ல வேணாம். இது ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் தான். அப்போ ஒரு 2nd or 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஒன் டே நைட் தூங்கிட்டு இருந்தப்போ அரௌண்ட் மிட்-நைட் எந்திரிச்சிட்டேன். என் அப்பா அம்மா என் 2 சைடில் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் என்னோட கால் பக்கத்தில் பார்த்தப்போ ஒரு தின்னான ஒரு உருவம், சின் வர ஹேர், பாடியில் கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருந்தது. பெட்டு அடியிலேருந்து பெட்டை பிடிச்சி ஏறி வர மாதிரி இருந்தது. நான் பயந்து பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்கிட்டேன்.
இது என் பாட்டி வீட்டில் நடந்தது. அதுக்கப்புறம் அங்கே அப்படி எதுவுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பட் அவங்க வீட்டில் ஒரு க்ரீப்பியான வைப் இருக்கும். இமேஜினேஷனா இல்லை ரியலா இல்லை அது ஏதாவது க்ளோத்தான்னு கூட எனக்கு இதுவரை தெரியலை. லவ் யூ வீடியோஸ் அக்கா, கீப் கோயிங். ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை என்டர்டெயின் பண்ண வீடியோஸ் பண்ணுறீங்க. டூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் டூ. தேங்க்யூ, லவ் யூ டூ. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இது பண்ணல. கஷ்டங்கிறது அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து கொஞ்சம் லாங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. ஹாய் அக்கா, இது என்னோட ஹாஸ்டலில் நடந்தது. எங்கள் ரூமில் நாங்கள் மொத்தம் 4 பேர். நான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்புறம் இன்னும் 2 பேர். ஒன் டே நாங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம். நாங்கள் நார்மலாகவே ஹாஸ்டலில் 2 இல்லை 3 மணிக்கு தான் தூங்குவோம். அப்போ என் ஃப்ரெண்ட் என்ன எழுப்புனா. என்னடின்னு கேட்டப்போ உன்னோட பக்கத்தில் படுக்கவான்னு கேட்டா. சரிடி படுன்னு சொல்லிட்டு நானும் தூங்கிட்டேன். அப்போ நான் நினச்சேன் அவள் ஆளு கூட சண்டை போல, ஏன்னா அவள் சண்டை போட்டால் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவா, என்கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவா, அதனால தான் வந்திருக்கான்னு நினச்சேன். அப்புறம் மார்னிங் என்னை திருப்பியும் எழுப்புனா. என்னடின்னு கேட்டேன். நைட் என்னாச்சு தெரியுமான்னு ஸ்டோரியை சொன்னான். நைட் நாங்கள் எல்லாமே ஒரு 2 மணி போல் படுத்துட்டோம். அவள் தூங்காமல் அவள் ஆளு கூட ஃபோன் பேசிகிட்டு இருந்தா. அப்போ எங்கள் ரூம் விண்டோவில் வெளியே பார்த்துக்கிட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கா. அப்போ பக்கத்து வீட்டு மாடியில் ஏதோ பிளாக்காக தெரிஞ்சிருக்கு. இந்த லூஸு படுக்காம அது என்னன்னு டீட்டெயிலாக உத்து பார்த்துட்டு இருக்கா. சடனாக அது இவளை திரும்பி பார்த்து இருக்கு. பயந்து அப்படியே ஃபோனை வச்சுட்டு அவள் பெட்டில் போய் படுத்திருக்கா. அப்புறம் தூங்கிட்டாலாம். அவள் தூங்கி ஒரு 5 மினிட்ஸில் அந்த பிளாக் ஷேடோ விண்டோ வழியாக உள்ளே அவளோட ஹேரை பிடிச்சி இழுத்து ரூம் வெளியே இழுத்துட்டு போயிருக்கு. பார்க்க தான் நம்ம செஞ்சது அந்த பொண்ணு. இவ அப்புறம் சடனாக முழிச்சு பார்த்தா கனவு. சரி கனவு தானே எலும்பி பார்த்தா அவளோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற மிரரில் அந்த ஷேடோவை இவ பின்னாடி நின்றுட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. பயந்து எலும்பி என்னோட பக்கத்தில் படுத்திருக்கா. அப்புறம் சரி இனிமேல் லேட் நைட் விண்டோஸ் பக்கத்தில் போகாதன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தணும். தட் டே நைட் ஒரு 8 o'clock இருக்கும். நாங்கள் கீழே சாப்பிட்டுட்டு வந்தோம். அப்போ கேன்டீனில் ஏதோ ஒரு பொண்ணு நைட் எதையோ பார்த்து பயந்துச்சான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட யார் அந்த பொண்ணுன்னு கேட்டப்போ எங்கள் பக்கத்து ரூம் பொண்ணு பேரை சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன ஆச்சு கேட்டப்போ நைட் என் ஃப்ரெண்டுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தா அதே டைமில் தான் அந்த பொண்ணு பெட் பக்கத்தில் ஒரு பிளாக் ஷேடோ நின்றுட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து அந்த பொண்ணு கத்தி இருக்கு. அப்போ தான் தெரிஞ்சது அன்னைக்கு நைட் 3 ரூமில் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஆளோட கடலை போடுறன்ட்டு எங்கேயோ ஒரு வீட்டில் மாடியில் இருந்து சில் பண்ணிட்டு இருந்த ஒரு பேயை பார்த்து உன்னிப்பாக பார்த்து நம்ம ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதானே சொல்லுறீங்க? சும்மா பக்கத்து வீட்டு மாடியில் வாக்கிங் போன பேயை இந்த லூஸ் எங்கள் ஹாஸ்டலில் இழுத்து விட்டுடுச்சு. அதான் சேம். அப்புறம் அன்னைக்கு நைட் தூக்கமே வரல. எனக்கு பயமாகவே இருந்துச்சு. காலையில் எழுப்பி பார்த்தா என்னோட ஃபேஸ் எல்லாமே வேற யார் ஃபேஸ் மாதிரியோ இருக்குது. ஃபேஸ் எல்லாமே லைட்டாக பிளாக் ஆகி கண்ணு கீழே எல்லாம் ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. என்னன்னே எனக்கு தெரியல. ஒன் டே நைட்டில் எப்படி ஆச்சுன்னு தெரியல எனக்கு. போக போக என் ஃப்ரெண்டு பயந்து போக அன்னைக்கு டே ஃபுல்லாக வாமிட்டிங் நிற்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு பயந்து என்னை ஊருக்கு போக சொல்லிட்டா. அப்புறம் நானும் ஊருக்கு வந்துட்டேன். அப்புறம் சர்ச் போய் ஜெபம் பண்ணி எல்லாம் சரியாயிடுச்சுக்கா. அவ்வளோதான். இன்னும் ஒரு பெரிய இன்சிடென்ட் இருக்காக்கா, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். பாய் அக்கா, லவ் யூ லாட்ஸ். லவ் யூ டூ. ஆக்சுவலி பக்கத்து வீட்டு மாடியிலன்னொன்னே எனக்கு ஞாபகம் வருது. என்னோட ஜூனியர் அவரோட ஸ்டோரியை சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப 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 ரீசெண்டாக தான் ஃபோன் பேசும்போது நைட்டு பால்கனியில் நிற்கும் போது ஒரு வீட்டில் துணி காய போடுற அந்த துணி காஞ்சிட்டு இருக்கோம்ல, அந்த இதில் அந்த ஒரு பேண்ட் மாதிரி தொங்குது. அந்த பேண்ட் அப்படியே போகுது, கொடியிலேருந்து அப்படியே போகுது, காற்றுக்கு பறக்குது போல் அப்படின்னு பார்த்தா அது ஒரு உருவம் ஃபுல்லாக போகுது. அது திரும்பி எங்களை பார்த்து, அதாவது இந்த பையனை பார்த்து முறைச்சது. இந்த பையன் பயந்து உள்ளே வந்துட்டான். உள்ளே அவங்க அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி வெளியே அந்த இது பார்த்துட்டேன் அப்படின்னா தூங்காமல் எதுக்கு வெளியே போனன்னு திட்டுவாங்கன்ட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருந்த மாதிரி சொன்னான். இதெல்லாம் கேட்டுட்டு சேம் அவன் தான் அமிச்சானான்னு வேற தெரியல, எனக்கு ஒரே மாதிரி இருக்கு. அன்னைக்கு ஆக்சுவலி அவ்வளோ நேரம் நாங்கள் என்ன சொல்றது, காலேஜ் முடிச்சு பல வருஷம் அப்புறம் இப்போதான் திருப்பி பேச ஆரம்பித்தோம். அவ்வளோ நேரம் விடிய கால் இந்த சம்பவம்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தான் அந்த பையன். அடுத்த ஸ்டோரி. ஹாய் ஆர்த்தி, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஃபைன் அண்ட் ஐ லவ் யூர் வீடியோஸ் கேர்ள். உன் பேய் வீடியோ பார்த்துட்டு தூங்கி எனக்கு நிறைய பேர் கனவு வந்திருக்கு. And I love the way you talk, laugh, everything. No one can ever love you as much as you love yourself. Okay, வெட்டி நியாயம் அடிச்சது போதும், கதைக்குள்ள போலாமா? ஐ எம் ஹனிஷ்கா அண்ட் ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் இப்போ 9th படிக்கிறேன். இந்த இன்சிடென்ட் நான் 7th படிக்கும்போது ஹேப்பன்ட். ஒரு 2 years பேக் என் பாட்டி பாஸ்ட் அவே.
and she was my secret keeper, storyteller, best friend, everything. But suddenly she passed away. I couldn't even handle that pain, so I started isolating myself from everyone. I didn't even talk properly to my mom for a year. Then எனக்கு 7th annual day celebration இருந்துச்சு. My granny would come to all my celebration. I missed her that day so badly. But after my annual day கொஞ்ச நாள் அப்படியே பாஸ் ஆச்சு. அப்போ எனக்கு என்னோட டான்ஸ் வீடியோ கிடைச்சது. I saw it on my TV. Then we slept. But ஒரு midnight 3 AM இருக்கும். I heard a loud noise coming from the living room. நான் என்னன்னு பார்த்தா the TV was on and my dance video was playing. And the remote was floating. நான் டோர் ஓப்பன் பண்ண உடனே the remote fell down. நான் ஒரு செகண்ட் செத்தே போயிட்டேன். அப்புறம் அது என் ஹலுசினேஷன் தானே, என்ன காம் பண்ணிட்டு தூங்கிட்டேன். பட் ஒரு half an hour அப்புறம் என் பக்கத்துல யாரோ பேசுற சத்தம் கேட்டது. எழுந்து பார்த்தா பாட்டி was sitting near me and was mumbling something. She suddenly saw me and started smiling at me and said, தங்கம் அழகா டான்ஸ் ஆடினமா, என் கண்ணே பற்றும் போல, அம்மாவை சுத்தி போட சொல்லு மயிலு அப்படின்னு சொல்லிட்டு she just vanished like ash in the air. At the morning I told this to my mom, but she didn't believe me. அப்போ நான் என் பாட்டியோட ஃபோட்டோ பார்த்துட்டு பேசினேன். பாட்டி, நீங்கள் நிஜமாவே நேற்று நைட் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சவுண்ட் போடுங்கன்னு சொன்னேன். அப்போது என் பாட்டி வாய்ஸில் இருந்து ஆமான்னு கேட்டுது. That's my story, ஆர்த்தி அக்கா. I hope you like it. Lots of love from one of your unforgettable subby, Hanushka. You can call me Honey too. Thank you honey. பாட்டி தான், ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. குட்டி சாத்தான்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. பாட்டி இஸ் நாட் தி இஷ்யூ டுடே. பாட்டி இஸ் லவ்விங் பாட்டி, we love பாட்டி. அடுத்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. ரெடியா? ஹாய் சிஸ், ஐ எம் ஃப்ரம் மலேசியா. ப்ளீஸ் டோன்ட் டெல் மை நேம். ஆனால் இவங்க பேரே சொல்லியே. ஓகே, நான் இப்போது ரெண்டல் ஹவுஸில் இருக்கேன். இங்கே சம்பவம் நடந்திருக்கு, ஸோ அதை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லைக் திஸ், நாங்கள் எங்கள் வீடு ரெனோவேஷன் செய்கிறோம். ஸோ அங்கே இருக்க முடியாதுன்னு, பிகாஸ் எங்ககிட்ட நாய் பூனை இருக்கு. ஸோ நாங்கள் எங்கள் வீடுகிட்டேயே உள்ள ஒரு ரெண்டல் ஹவுஸ் எடுத்தோம். வந்த புதுசில் ஒன்றுமே நடக்கல. ஒரு 1 month எதுவுமே இல்லை, நல்லா தான் போச்சு. ஒரு நாள் எங்கள் அம்மா, அப்பா அண்ட் தங்கச்சி கோவில் திருவிழாக்கு வெளியூருக்கு போனாங்க. நான் என் அக்கா போகலை, பிகாஸ் எனக்கு அசைன்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் ஒரு நைட் அந்த வீட்டில் தனியாக இருந்தோம். ஸோ நாங்கள் என் அசைன்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock போல் போய் படுத்துட்டோம். அக்கா யூஸ்வலாக லேட்டாக தான் தூங்குவாங்க. ஸோ அவங்க ஹாலில் போய் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பாய்ச்சாங்க until 2:30 AM மலேசியன் ஸ்லாங்கில். அப்போது ஒன்றுமே நடக்கலை. தென் ஷி கேம் டு ரூம் டு ஸ்லீப். நாங்கள் 3 பேரும் ஒரே ரூமில் தான் ஸ்லீப் பண்ணுவோம். ஸோ அவங்க ஃபோன் பாய்ச்சிக்கிட்டே தூங்கிட்டாங்க. தென் ஷி செட் ஷி கேன் கிளியர்லி ஹியர் தட் சம்ஒன் இஸ் வாக்கிங் அவுட் சைட் ஆர் ரூம். எங்கள் அம்மா ரூம் எங்கள் ரூம் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அந்த ரூம் கதவை திறந்து சாத்திட்டு யாரோ நடக்கிறது நல்லா கேட்குது. பட் ஷீஸ் இன் அரை தூக்கம். தென் ஷீ ஆல்சோ ஹர்ட் தட் சம்ஒன் இஸ் வாக்கிங் இன் டு ஆர் ரூம். எங்கள் ரூம் கதவை திறந்தா நல்ல சத்தம் கேட்கும். அக்காவுக்கு நல்லா கேட்குது. சம்ஒன் இஸ் ஓப்பனிங் த டோர் அண்ட் கம்மிங் இன்சைட் ஆர் ரூம். ஃபுட் ஸ்டெப்ஸ் நல்லா கேட்குது. தென் மை சிஸ்டர் பிரிட்டெண்ட் டு ஸ்லீப். தட் திங் எங்கள் அக்கா கையில் ஃபோன் வச்சுருந்துச்சு, பிகாஸ் ஷீ ஸ்லெப்ட் வைல் யூஸிங் த ஃபோன். ஸோ அதை அதோட கையை அவங்க கை மேலே வச்சு ஃபோன் எடுத்துச்சு. தென் ஷீ இஸ் ஆல்சோ ஹோல்டிங் இயர்ஃபோன்ஸ். அதையும் ஸ்லோவாக எடுத்துருச்சு. அக்கா சைடு அவங்க ஹார்ட் பீட் அப்படி அடிச்சதுன்னு. தென் ஷீ ஸ்லோலி ஓப்பன்ட் ஹர் ஐஸ். ஹர் ஃபோன் இஸ் பிசைட் ஹர். ஷீ லுக்ட் அட் மீ. ஐ வாஸ் ஸ்லீப்பிங். எங்கள் ரூம் வெளியே ஒரு நடப்பட்ட லைட் இருக்கும். அதை ஆன் பண்ணி தான் எப்போவும் நாங்கள் தூங்குவோம். ஸோ ஷீ ஆல்சோ நோட்டிஸ் தட் த லைட் ஸ்லோலி பிகம்ஸ் டிம் அண்ட் எங்கள் ரூம் டார்க் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ வித்தவுட் திங்கிங் எங்கள் அக்கா ரூம் லைட் ஆன் பண்ணிடுச்சு. அம்மா வந்துட்டோன்னே சொன்னோம், பட் அவங்க அதை பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்று நடந்துச்சு. அகெயின் ஒரு 3 weeks கழிச்சு எங்கள் அக்காவுக்கு கிராஜுவேஷன். ஸோ அம்மா, அப்பா, அக்கா ஒரு 6 nights வெளியூர் தங்க வேண்டிய சுச்சுவேஷன். அந்த 6 nights நான் என் தங்கச்சி தான் இருந்தோம். 5 nights ஒன்றுமே நடக்கல. நல்லா நிம்மதியாக தூங்கணும். ஏன் விட்டு வச்சதுன்னு தெரியல. ஆன் 6th night மை பேரண்ட்ஸே midnight வீட்டுக்கு வந்துடுவோம்னு. தட் நைட் நான் அசைன்மெண்ட் செஞ்சுட்டு சப்மிட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. லைன் ப்ராப்ளம். ஸோ நான் அம்மா ரூமில் போய் லேப்டாப் அது சப்மிட் ஆக கஷ்டமாக இருந்துச்சு. என் தங்கச்சி போய் எங்கள் ரூமில் தூங்கிடுச்சு. என் கூட என் டாக் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக லைன் ப்ராப்ளம் இருந்ததுனால சடன்லி ஐ ஹர்ட் எங்கள் ரூம் கதவு ஓப்பன் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஸோ ஐ தாட் தங்கச்சி பாத்ரூம் போகிறா, நம்ம ஹாட்ஸ்பாட் கேட்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த ரூமை அவள் க்ராஸ் பண்ணவே இல்லை. ஸோ நான் வெளியே போய் பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. எங்கள் ரூம் கதவை சாத்தி
இருந்துச்சு. நான் பயந்துட்டேன். என் பூனையை என்கிட்டயே வச்சுக்கிட்டேன். ஒரு 1 hour கழிச்சு சப்மிட் பண்ணியாச்சு. தென் ஐ கால் மை மாம், எப்போ வரீங்கன்னு. ஷி செட் இன்னும் 2 hours ஆகும். தென் ஐ கோ டு பாத்ரூம். ஐ ஹர்ட் ஃபுட் ஸ்டெப்ஸ் இன் ஆர் கிச்சன். பயந்துட்டேன். பட் எதுவுமே கேட்காத மாதிரி பாத்ரூம் வெளியே வந்து தூங்க போயிட்டேன். இன்னும் இருக்கு. ஆஃப்டர் திஸ் ஹேப்பன் ஒரு 2 weeks கழிச்சு ஒன்று நடந்துச்சு. அதுவும் எனக்கு தான். ஆக்சுவலி எங்கள் ரூமில் டபுள் டெக்கர் பெட் இருக்கு. கீழே நானும் மேலே என் தங்கச்சியும் தூங்குவோம். ஒரு நாள் காலையில் 8 மணி இருக்கும். நான் செவுரு பார்த்து படுத்துட்டு இருந்தேன். அப்போ நான் தூக்கத்துல இந்த பக்கத்து திரும்ப போட்டு பார்த்தா ஒரு முஸ்லீம் லேடி எங்கள் ரூமில் இருந்தாங்க. டபுள் டெக்கர் பெட்டில் 2 ஸ்டாண்ட் இருக்கும்ல, ஐ டோன்ட் நோ ஹவு டு சே, அதில் ஒரு ஸ்டாண்டுக்கு நடுவில் நின்றுட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டேன். அப்புறம் மறுபடியும் பார்க்கும்போது அவங்க அங்கே தான் நிற்கிறாங்க. அப்போது என் தங்கச்சி பேரை சொல்லி அபி சொல்லி சிரிச்சிட்டு நான் பயந்துட்டேன். கண்ணை இறுக்கமாக மூடிட்டேன். இது எல்லாமே நான் பாதி தூக்கத்தில் நடக்குது. என்ன அது என் பக்கத்தில் நடந்து வந்துச்சு. ஐ கேன் ஹியர் ஃபுட் ஸ்டெப்ஸ். அப்புறம் அது ப்ரீதிங் பண்ணுறது என் முதுகில் நல்லா அடிக்குது. மீன்ஸ் இட் புட் ஹர் ஃபேஸ் நியர் மை ஃபேஸ். தென் ஐ ஹியர் மை ரூம் டோர் ஓப்பனிங் சவுண்ட். ஐ ஓப்பன் மை ஐஸ். இட் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் தேர். பட் மை அக்கா வேலைக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அது எங்கள் அக்காவை விட ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. அதோட பாடி மேலே ரொம்ப பெருசாக இருந்தது. அதாவது அதோட ஷோல்டர் ரொம்ப பெருசாக இருந்தது அண்ட் கீழே சின்னதாக இருந்துச்சு. ஹிப்பு சைடு குட்டியாக இருந்தது. இட் வேர்ஸ் அ பர்பிள் பாஜு குருங் வித் துடுங். இட்ஸ் அ மலேசியன் ட்ரெஸ். யூ கேன் செக் இன் கூகுள். பயந்துருவேனா? நான் கூகுள் பண்ணி சைட்டில் அந்த ஃபோட்டோ கொடுக்குறேன். நான் காட்டினேன். பட் ஐ கான்ட் மூவ். தென் மனசுக்குள்ள காயத்ரி மந்திரம் சொன்னேன். அதுக்கு அது அங்கே ஆல் குரான் படிச்சிச்சு. அதுவும் கேலி பண்ணுறது மாதிரி பண்ணுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் மதுரை வீரன் அப்பாவை நினச்சேன். ஐயா ஐயான்னு கத்துனேன். அப்புறம் நான் ரியல் லைஃப்க்கு வந்துட்டேன். நான் பார்க்கும்போது அது அங்கே இல்லை. பட் ஒரு ட்விஸ்ட். எங்கள் அக்கா எந்த ட்ரெஸ் போட்டு வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சோ அதே ட்ரெஸ் அதே மாதிரி அங்கே அது ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. வாட்? ஸோ அங்கே முடிவு பண்ணேன் இது கண்டிப்பாக கனவு இல்லைன்னு. தென் அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க நம்பினாங்க. அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ் கிட்ட சொன்னாங்க. அவர் ப்ரேயர்ஸ்லாம் பண்ணுவார். அப்போ கண்டுபிடிச்சாங்க அந்த வீட்டில் உண்மையாகவே ஒரு முஸ்லீம் பேய் இருக்குன்னு. காளியம்மன் கோயிலில் கண்ணி எடுத்து கட்ட சொன்னாங்க. அது கட்டுறது முன்னாடியே ஒரு வாட்டி என் தங்கச்சி ஹாலில் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கிச்சனில் எங்கள் அம்மா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா என் தங்கச்சி பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. என் தங்கச்சி கிச்சன் போய் கேட்டுச்சு ஏம்மா கூப்பிட்டீங்கன்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க நான் எங்கே கூப்பிட்டேன், நான் கூப்பிடவே இல்லையேன்னு. ஸோ அது பண்ண வேலை தான் அது. தென் கண்ணி வச்சாச்சு. இப்போதைக்கு ஒன்றுமே நடக்கல. ஆல் ஓகேவா தான் இருக்குது. பார்ப்போம். ஓகே, தட்ஸ் இட் அக்கா. சாரி லாங் ஸ்டோரி. என்கிட்ட ஹாஸ்டல் ஸ்டோரி வேறு இருக்குது. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அது ரொம்ப லாங்காக இருக்கும். எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லாங் ஸ்டோரி ஷேர் பண்ணுங்கள். நல்லதான். இந்த மாதிரி பார்த்ததில்ல. இந்த ஸ்டோரி கதை கேள்விப்பட்டிருக்கோம். மோஸ்ட்லி பேய் கேள்விப்பட்டதில்லை. அதுவும் இந்த மாதிரி மார்க் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக இல்லை, நெகட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவாக தான் இருக்குது. அடுத்த ஸ்டோரியும் பெருசாக இருக்குது. அடுத்த ஸ்டோரி போகலாமா? நான் ஏன் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், என்னமோ நீங்கள் இப்போ உடனே பதில் சொல்கிறது எனக்கு கேட்டுற மாதிரி. ஹாய் அக்கா, என் பேர் தினேஷ். நான் உங்கள் பெரிய ஃபேன். நீங்கள் சூப்பராக ஸ்டோரி நரேட் பண்ணுறீங்க. ஐ ரியலி லைக் யுவர் ஹார்ட் ஒர்க் அக்கா. கீப் ராக்கிங். ஐ வில் சப்போர்ட் யூ ஆல்வேஸ். சரி, ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து கள்ளக்குறிச்சி. பட் எங்கள் அப்பாவுக்கு வேலை கிடைச்சதுனால விழுப்புரத்துக்கு வந்துட்டோம். அப்போ எனக்கு 5 வயசு தான். கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் வேலை கிடைச்சது. அது முண்டியம்பாக்கத்தில் இருக்குது. அது ஒரு வில்லேஜ். நாங்கள் ஒரு 2 வருஷமா அங்கே தான் ரெண்ட்டுக்கு வீடு எடுத்து தங்கிட்டு இருந்தோம். அப்போ ஒன்றும் நடக்கலை. பட் அது அப்புறம் நாங்கள் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டோம். ஒர்க்கர்ஸ்க்கு தனியாக குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதில் லாஸ்ட் பில்டிங்கில் இருந்தோம். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் போனது. ஃபர்ஸ்ட்டு அது ஒரு ஏரி, அதாவது ரிவர். அப்புறம் சுடுகாடாக இருந்துச்சு. அப்புறம் தான் கவர்மெண்ட் அங்கே ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. எங்கள் பில்டிங் இருக்கிற இடத்துல தான் முனீஸ்வரன் சாமி சிலை இருந்துச்சு. இப்போ கூட அந்த சாமி சிலையோட சுற்றி வச்ச செவரு நிலத்துக்கு அடியில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் தான் எல்லா ப்ராப்ளமும் இருந்துச்சு. அது என்னன்னா, நைட்டு ஃபுல்லாக கொலுசு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு குவார்ட்டர்ஸில் 6 ஹவுஸ் இருக்கும், 6 ஃபேமிலி இருப்போம். அது நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ எங்களுக்கு கொலுசு சத்தம் அவ்வளோவா கேட்கல. பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு டெய்லி கேட்டுச்சு. எங்களுக்கும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கும் டெய்லி நைட் மேலே யாரும் நடக்கிற மாதிரி கேட்கும். செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க நாங்கள் தான் என்னமோ சண்டை போடுறோன்னு நினச்சிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் என் ஃபேமிலி சொல்கிறேன். ஸ்மால் ஃபேமிலி. அப்பா, அம்மா, அண்ணா, நாங்கள் 4 பேர் தான். நானும் என் அண்ணனும் செமையாக சண்டை போடுவோம். பட் இப்போ இல்லை. ஸோ அவங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் எங்கள் வீட்டுக்கு மேலே மொட்டை மாடி தான் இருக்குது. அவங்களுக்கு சத்தம் கேட்டால் நாங்கள் என்ன நினச்சாங்க. பட் எங்களுக்கு மேலே மொட்டை மாடியில் யார் நைட் டைமில்
1 மணிக்கு நடக்கிறது சொல்லுங்கன்னு. நாங்கள் நைட் லேட்டாக தான் தூங்குவோம். ஸோ எனக்கு நல்லா கேட்கும். அப்புறம் ஒரு நாள் அப்படிதான் எங்கள் வீட்டுக்கு கதவை யாரோ தட்டினாங்க. என்ன தவிர வேற யாருக்கும் கேட்கல. பட் எனக்கு செம பயம். நான் கண்ணை மூடிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் டெய்லி எங்கள் வீட்டுக்கு வெளியே டஸ்ட்பின் இருக்கும். அது நைட் ஆனால் நாய் வந்து தள்ளி விட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். ஒரு நாள் நான் அதை பார்த்தேன். அதான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்க்கும். பட் ஒன் டே அதே மாதிரி டஸ்ட்பின் தள்ளுற சத்தம் கேட்டுச்சு. நான் கதை திறக்கலாம்னு எழுந்து பார்த்தேன். அப்போ கொலுசு சத்தம் கேட்டுச்சு. மொட்டை மாடியிலிருந்து கீழே எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி கேட்டுச்சு. நான் கதவு அடியில் பார்த்தேன். நாய் கால் தெரிஞ்சுது. அது அந்த கொலுசு சத்தம் கேட்டதும் அந்த நாய் பயந்துட்டு கீழே போயிடுச்சு. பட் அந்த கொலுசு போட்ட கால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கதவு கிட்ட வந்து நின்றுட்டு நான் கீழே படுத்துட்டு தான் தூங்குவேன். அப்போது நான் அந்த கதவு அடியில் கேப்பில் பார்த்தேன். அந்த காலோட நகம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. செத்து போனவங்க கால் மாதிரி இருந்துச்சு. நான் கண்ணை தொடச்சிட்டு பார்த்தேன். அது அப்படியே மேலே போயிடுச்சு. நான் பயந்து தூங்கிட்டேன். அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க நம்பலை. தென் எங்கள் அப்பாவுக்கு ஒன்று நடந்தது. அது என்னன்னா சம்மர் டைமில் நைட் சம்டைம் கரண்ட் கட் ஆகும். அப்போது நான் மொட்டை மாடியில் தான் தூங்குவோம். அப்போது அப்பாவுக்கு ஸ்லீப்பிங் பேராலிசிஸ் மாதிரி யாரோ மேலே அமுத்துற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது அப்படி இல்லை. அவரால் கையை அசைக்க முடிஞ்சது. பட் அவருக்கு பக்கத்துல எங்கள் அண்ணா நல்லா தூங்கிட்டான். ஸோ அவனை தொட ட்ரை பண்ணுறாரு. பட் கை அசைக்க முடிஞ்சது தவிர எங்கள் அண்ணனை தொட முடியலை. பேசுனா எங்கள் யாருக்கும் கேட்கல. பட் எங்கள் அப்பா அதோட கையை பார்த்தாரு. நான் அந்த கால் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இது எங்களுக்கு தான் நடக்குதுன்னு நினச்சோம். பட் எங்கள் குவார்ட்டர்ஸில் எல்லாருக்கும் இதே மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடந்திருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்க அதை நேரில் பார்த்துருக்காங்க. அது இவங்கள அட்டாக் பண்ணியிருக்கு. அது எனக்கு ரெஸ்ட் வேணும் எப்படே. அதை நான் அடுத்த தடவை சொல்கிறேன். நீங்கள் இதை படித்ததும் நான் அதை சென்ட் பண்ணுறேன். ஐ எம் ரியலி விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். அண்ட் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நிறைய பேர் கோஸ்ட் ஸ்டோரி பற்றி பேசுவாங்க. பட் அதை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரீசன் வியூஸ் போகாது. அப்படி போனவங்களை நான் யூடியூப்பில் நிறைய யூடியூபர்ஸை பார்த்துருக்கேன். பட் நீங்கள் வியூஸ் கம்மியாக இருந்தாலும் யூ அப்லோட் எவ்ரி டைம் அ வீடியோ. ஐ கெட் ஹாப்பி. ரியலி லவ் யுவர் எஃபர்ட் அக்கா. ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் திஸ் கோஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் வீடியோ. தேங்க்யூ. கண்டிப்பாக குவார்ட்டர்ஸில் இன்னும் என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லுங்கள். எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி அவர் வந்து அவ்வளோ அழகாக நரேட் பண்ணியிருக்காரு. செமையாக சொல்கிறாரு. தினேஷ்க்கு வந்து வேற லெவல் டேலண்ட் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்டோரியாகவே எடுக்கலாம் போல். நீங்கள் வந்து அந்த ஸ்டோரியை கண்டிப்பாக அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். அடுத்த ஸ்டோரி போகலாமா? ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் இழுக்குதுப்பா. இப்போ டைம் வந்து 2:45. என்னால் இன்னும் எத்தனை வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல. இந்த லாங் வீடியோ எடுத்துட்டானா லைக்கா வீடியோ மஸ்ட்டு. ஸோ 2 வீடியோ தான் எடுக்க முடியுமா? அதுக்கடுத்து திருப்பி 2 நாளாக நான் திருப்பி வீடியோ எடுக்கும். முந்திலாம் நான் வந்து உட்காந்தா ஒரு 10 வீடியோ எடுத்துருவேனா. அந்த 10 வீடியோ ஒரு 15 நாள் இல்லைனா ஒரு 13 நாள் லைனாக போடுவேனா. ஜாலியாக இருக்குமா. அப்புறமா உட்காந்து வீடியோ எடுக்கும்போது எனக்கு வந்து ஐ பி லைக் இப்போ வந்து நிறையா இருக்குது எனக்கு பேசுகிறதுக்குன்னு இருக்குமா. இப்போல்லாம் நான் உட்காடுறேன், ஒரு வீடியோ எடுக்கிறேன், 2 வீடியோ தான் எடுக்கிறேன். விடிஞ்சிருது 4 ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 இன்னைக்கு நான் வீடியோ எடுத்து தூங்குறேன்னா விடிஞ்சிருமா. தூக்கம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் மதியம் வரைக்கும் தூங்குற மாதிரி இருக்குமா. எந்திரிச்சிட்டே எடிட் பண்ணிவிட்டு அன்றைக்கே போடுற மாதிரி இருக்கும். திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தூங்குறதுக்கு. இப்போ நான் இந்த மாதிரி 2 வீடியோ எடுக்கிறேன்னா அடுத்த நாளே நான் திருப்பி வீடியோ எடுக்க உட்கார்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நான் ஒழுங்காகவே பிளான் பண்ண மாட்டேறேன். அடுத்த ஸ்டோரி போடலாம். இதுவும் பெரிய ஸ்டோரி. ஹாய் ஆர்த்தி, ஐ எம் கௌதமி. இது என்னோட சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடென்ட். 3rd or 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன். அப்போது மே லீவுக்கு நேட்டிவ் போயிருந்தேன். காஞ்சிபுரம் தாண்டி ஒரு வில்லேஜ். ஒரு நாள் நானும் என் பாட்டியும் வயலுக்கு போனோம். மதிய நேரம் தான். மதிய சாப்பாடு தேங்காய் சாதம் கட்டிட்டு தான் போனோம். எங்கள் கேணிக்கு போயிட்டு அப்புறம் என் பாட்டி என்னைய சாப்பிட்டுட்டு நான் வரகு கட்டையெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் பாட்டி போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருந்தேன். நான் இருக்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட்டாக தான் போனாங்க. சவுக்கு காட்டுக்குள்ள கண்ணுக்கு ஏற்ற தூரம் தான். 2 minutes தான் ஆகும் போகிறதுக்கு. சுற்றி புல்வயல் தான். மதியம் வேலை என்ன பண்ணுறாங்க இது வரைக்கும் புறங்காட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிளியராக தெரிஞ்சுது. அந்த காடு ஹொரிசாண்டலாக இருந்தது. என் பாட்டி சென்டரில் உள்ளே நுழைஞ்சு போனாங்க. ஒரு 10 அடி போனதும் மறைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய சவுக்கு மரம். அதுக்கு மேலே அவங்க என் கண்ணுக்கு தெரியல. 3 வாய் தான் சாப்பாடு சாப்பிட்ருப்பேன். டக்குன்னு என் கண்ணு சைடில் ஏதோ நகர்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த சவுக்கு மரத்துக்கிட்ட
வச்ச கண்ணை வாங்காம பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்ன அது என்ன அதுன்னு. நான் பார்க்கறது எல்லாம் என் பாட்டி போன அந்த வயக்காட்டுல. அது மனுஷன் இல்லை, கருப்பு உருவம், லெக் இல்லை, காத்துல பறந்துட்டு இருந்துச்சு. முகம் இல்லை, முடி இல்லை. ஒரு மனுஷனோட மேல் பாகம், அதாவது தலையில இருந்து வயிறு வரைக்கும் தான் அதோட கருப்பு உருவம். என்ன இன்னைக்கு எல்லாம் பயமா இருக்கு. ஒரு மனுஷன் நடக்கிற ஸ்பீட்ல தான் கால் இல்லாம பறந்துச்சு. என் பாட்டி அப்போ இருக்க வயல்ல சென்டர்ல போனாங்க. போன சில நொடியில என் கண்ணு ரைட்ல நகர்ந்து பார்த்துச்சு. அவ்வளோதான். என் லைஃப்ல நான் அப்படி ஒன்றை பார்த்ததே இல்லை. அண்ட் நம்பவும் முடியல. என் பாட்டி எப்படி சென்டர்ல நுழைஞ்சாங்களோ அந்த உருவம் ரைட்ல இருந்து வந்து அதே சென்டர்ல போச்சு. நேரா போயிருந்தா கூட ஏதோ புகைன்னு நினைச்சிருப்பேன். ஆனா அவங்க போன திசையில போனது பதட்டமாயிருச்சு. சாப்பிட்றத விட்டுட்டு பாதி தூரம் போனேன்னா பாட்டிக்கிட்ட சொல்லலாம்னுட்டு. ஆனா நான் அங்க இது வரைக்கும் போனதில்லை. என்னங்க தொலைச்சிடுவேனா இல்லை எங்கிட்டு போய் தேடுவது மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. திடீர்னு கிணறு வந்த, என்னடா இது போக போக இவங்க எழுதுனது எனக்கு புரியவே இல்லை. திடீர்னு கிணறு வந்தா நான் காலி, ஸ்விம்மிங் தெரியாது. சரி அவங்களே வரட்டும், ஒன்றும் ஆகாதுன்னு இருந்தேன். ஃபைனலி கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. நடந்ததை சொன்னேன். பெருசா ரியாக்டே பண்ணல. அப்படியான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகலை. என்னைய கூட்டிட்டு போய் வேப்பிலை அடிச்சாங்க, பயந்துருப்பேன்னு. ஆனா எனக்கு பயம் இல்லை, ஆச்சரியம்தான். அப்போ சாப்பிட வெறுத்தது தான் அந்த தேங்காய் சாதம். இப்போ எனக்கு 25 வயசு ஆகுது. சாப்பிடவே மாட்டேன், வெறுத்துட்டேன். நினைச்சு பாருங்க, ஒரு வேளை அந்த கருப்பு அமானுஷம் என் பக்கம் திரும்பி என்ன பார்த்த மாதிரி வந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் மை ரியல் ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஆனா வில்லேஜ் வந்து ஒரு மாதிரி வேற மாதிரி கட்டப்பட்டது தான் போல. பகல் டைம்லேயே வந்து இப்படி ஒலாத்துதுங்கன்னு. பட்ட பகலிலே அடுத்த ஸ்டோரியும் பெரிய ஸ்டோரி. இதை ரீட் பண்ணுவோம். ஹாய் அக்கா, டோன்ட் மென்ஷன் மை நேம். இது என் லைஃப்பில் என் அம்மாவோட தம்பி, அதாவது என் மாமாவுக்கு நடந்த ஸ்டோரி. ஆக்சுவலாக நான் ரொம்ப போல்டு சின்ன வயசில். இந்த கோஸ்ட் எதுக்கும் பயப்படாமல் இருந்தேன் அக்கா. ஐ லவ் மை மாமா வெரி மச் அண்ட் ஹீ ஆல்சோ லவ் மீ மோர் தென் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் சில்ட்ரன்ஸ். ஒரு நாள் எப்பவும் லீவ் ஆனால் பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். பாட்டி வீட்டில் தான் மாமா ஃபேமிலியோட இருக்காங்க. ஒரு நாள் அதே மாதிரி நான் போயிருந்தப்போ என் மாமாவை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க என் பாட்டி. வாசல் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். அதோட வாசலும் வீடு வாசலும் பக்கத்து பக்கத்தில் தான், பட் ஒரே வீடு. அப்போ என் ஃபேமிலி, சித்தி ஃபேமிலி, மாமா ஃபேமிலி எல்லாரும் இருந்தோம். எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. போக போக என் மாமா ரொம்ப ஆக்ரோஷமாக கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் அப்பாவுக்கு இதெல்லாம் பயம் இல்லை. ஸோ அவங்க போய் ப்ரே பண்ணாங்க. அப்போ மாமாவுக்கு நானா ரொம்ப பிடிக்கும் சொன்னேன்ல, அவங்க கிட்ட போய் என் அப்பா கேட்டாரு, do you know அம்முன்னு. he said that he don't know. family decides that one soul entered his body அப்படின்னு. எனக்கு அழுக வந்துருச்சு. பிகாஸ் மாமாவை நான் அப்படி பார்த்ததே இல்லை. நைட்டு ஃபுல்லாக கத்திட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சாமியார்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். ஒரு சாமியார் வந்து உடுக்கையெல்லாம் அடித்து கேட்டுட்டு இருந்தாங்க, நீ யார், எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னலாம். ஹீ ரெஃப்யூஸ்ட். ஸோ அந்த சாமியார் இவங்க மட்டும் நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டில் போய் ஆணி அடித்து வரணும் மரத்துலன்னு சொன்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆச்சு. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆஃப்டர் சம் டேஸ் நாங்கள் ரெண்ட் ஹவுஸில் இருந்தோம். அப்போ ஒன் டே மாமாவுக்கு வந்த அந்த சோல் என் அப்பாவை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. எனக்கு பேட் ட்ரீம்ஸ், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படி பண்ணிட்டு இருந்துச்சு. ஒன் டைம் என் அப்பாவோட பெரியம்மா அம்மாலாம் வீட்டுக்கு வந்தாங்க. அப்பாக்குள்ளே அது இருந்துச்சு, பட் எனக்கு அது தெரியலை. வீடு டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அம்மாலாம் ஹாலில் இருக்கோம். அப்பா பாட்டிலாம் ரூமில் இருக்காங்க. அந்த டைம் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ்லாம் யாரோ நாக் பண்ணுறாங்க. அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா யாரோ வந்திருக்காங்க போல, போய் பார்க்குறேன்னு. பட் அம்மா அதெல்லாம் இல்லை, நீ போகாதன்னு சொன்னாங்க. அப்போ என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. பட் என் வீடு ஹால் மட்டும்தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். பட் டைனிங் கிச்சன்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும். அதில் இருந்து நான் வீட்டில் தனியாக இருக்க மாட்டேன். இருந்தால் எல்லா லைட்டும் ஆனில் இருக்கும். அண்ட் அடிக்கடி என் நேம் சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். நான் அம்மா கூப்பிட்றாங்கன்னு போய் அம்மாட்ட கேட்பேன். பட் அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அம்மா ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, என் மாமாவுக்கு அந்த கோஸ்ட் வந்துச்சுல்ல, அது எதனாலனா ஒன் டே என் மாமா ட்ரிங்க் பண்ணால் ஒரு தோப்புக்கு போயிருக்காங்க. அப்போது சூறைக்காற்று அடித்தா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் போயிருக்காங்க. அப்போ வந்துச்சுன்னு. அந்த கோஸ்ட் வந்த அப்புறம் மாமா, அப்பா, இன்னொரு மாமா எல்லாம் பாஸ்டர் பார்க்க ஆட்டோவில் போயிருக்காங்க. அப்போ அது ஆட்டோவே தூக்கியிருக்கு. அண்ட் அப்போல இருந்து நான் மாமா கிட்ட போகவே பயப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஹீ இஸ் நோ மோர் அக்கா. இன்னும் என் லைஃப்பில் நடந்த நிறைய இன்சிடென்ட் இருக்கு அக்கா. நீங்கள் இந்த ஸ்டோரி ரீட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஐ எம் எ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூ அக்கா. கீப் ராக்கிங், லவ் யூ அக்கா. நான் பிரேக்கப் ஆகியிருந்தப்போ அழுதுட்டு இருந்தப்போ கூட
உங்கள் வீடியோ பார்த்த அப்புறம் ஐ ஃபீல் பெட்டர் அக்கா. நிறைய ஸ்டோரி டைம் போடுங்க அக்கா ப்ளீஸ். தேங்க்யூ. கண்டிப்பாக நிறைய ஸ்டோரி போடுறேன். நீங்கள் இன்னும் நிறைய ஸ்டோரி ஷேர் பண்ணுங்கள். பெரிய ஸ்டோரி ஓகேவா? இது ஒரு பெரிய ஸ்டோரி. இப்போ நான் ரீட் பண்ணதா அதுவே இது வரைக்கும் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டோரி பார்க்குறீங்களா? அவ்வளோ பெருசு. போவோமா? இது லாஸ்ட் ஸ்டோரியாக வச்சுக்க முடியாது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டணும். அப்படி கணக்கு பண்ணாலும் நான் 1/2 மணி நேரம் ஓட்டினாலும் 2.5 மணி நேரம் தான் வீடியோ எடுத்திருப்பேன். நான் 3 மணி நேரம் எடுக்கணும். 3 மணி நேரம் எடுத்தால் தான் ஒரு 2 மணி நேரம் வரும். இப்போ 2.5 மணி நேரம் எடுத்தேன்னா 1.5 மணி நேரம் தான் வருமா? என்னடா இது 50th எபிசோடு லாங்கஸ்ட்டாக போடலான்னு பார்த்தேன். ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பயங்கரமாக எழுதியிருக்காங்க. ஹாய் அக்கா, திஸ் இஸ் ஷர்மிளா. ஐம் யூர் சப்ஸ்கிரைபர். இன்னைக்கு நான் எனக்கு நடந்த ஒரு ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ஐ டோன்ட் நோ வெதர் பயமாக இருக்குமான்னு, ஆனால் எனக்கு இது செம்ம அள்ளு விட்டுருச்சு. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லாஸ்ட்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இப்போ நான் கதையை சொல்கிறேன். இது லாஸ்ட் இயர் நவம்பர் நடந்துச்சு. தட் இஸ் 2023. என் ஸ்கூலில் ஹேண்ட்பால் டீம் இருக்குது. அண்ட் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் சூப்பர் சீனியர் கேர்ள்ஸ் ஹேண்ட்பால் டீம். நாங்கள் ஸ்டேட்ஸுக்கு செலக்ட் ஆனோம். அண்ட் ஸ்டேட்ஸ் மேட்ச் கோயம்புத்தூரில் நடக்க போகுது. ஸோ ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் கோயிங் டு கோயம்புத்தூர். நாங்கள் கேர்ள்ஸ் டோட்டலாக 14 மெம்பர்ஸ். தென் எங்கள் கூட என் பிடி சாரும் ஒரு ஸ்டாஃபும் வந்திருந்தாங்க. எங்களுக்கு நைட் ட்ரெயின். ஸ்டேஷனில் பேரண்ட்ஸ்லாம் ஏற்றி விட்டுட்டாங்க. நாங்களும் ட்ரெயின் ரைடை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே கோயம்புத்தூர் ரீச் ஆனோம். தென் எங்களுக்கு மேட்ச் நடக்க போகிற காலேஜ் நேம் பிஎஸ்டி இன்ஜினியரிங் காலேஜ். ஆக்சுவலி அ வெரி பிக் காலேஜ். அங்கே தான் நாங்கள் மேட்ச் விளையாட போகிறோம். ஆனால் எங்கள் அக்காமடேஷன் வந்து பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் அலாட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஸ்கூலுக்கும் காலேஜ்க்கும் ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக அந்த ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஈவன் பிஃபோர் எவ்ரி அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ் குட் கம். அதனால் நாங்கள் தான் அந்த ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் அக்காமடேட் பண்ணுறதுக்கு போனோம். அங்கே நிறைய கிளாஸ் ரூம் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் மேலே ஒரு ஸ்டேட் நேம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தாங்க. எங்கள் ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ரூம். நாங்கள் அங்கே போகும்போது யாருமே இல்லை, காலியாக இருந்துச்சு. நாங்கள் 14 மெம்பர்ஸ். தென் எங்கள் கூட ஒரு ஸ்டாஃப் வந்தாங்கல்ல, அவங்களும் எங்கள் கூட தான் இருந்தாங்க. பிகாஸ் பிடி சார் உள்ளே அலௌட் இல்லை, ஆஸ் இட் வாஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ நோ மென் வர் அலௌட். நான் ஸ்கூல் ஸ்பேஸை நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். என்ட்ரன்ஸில் பெரிய கேட். அண்ட் என்ட்ரி ஆனதுமே ஒரு பெரிய ஸ்பேஸ். அதில் ரைட் சைட் கேன்டீன் அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய ஸ்டேஜ். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனால் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் சைடில் ஸ்டேஜ் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஸ்டேஜ் சொன்னேன்ல, அந்த ஸ்டேஜுக்கு சைடில் ஸ்பேஸ் இருக்கும். அங்கே தாண்டி போனால் தான் ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஆக்சுவலி அந்த ஸ்டேர் கேஸ்லேருந்து ஸ்டேஜே கொஞ்சம் தூரம் தான். அண்ட் அங்கேருந்து உள்ளே நடந்து போகணும். அப்போ தான் ரெஸ்ட் ரூம் போக முடியும். இவ்வளோதான், இமேஜின் பண்ணிக்கோங்க. பேக் டு த ஸ்டோரி. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போனதும் அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி எங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். அங்கே வழியில் பேசிட்டு வந்தோம். இவ்வளோ தூரம் ரெஸ்ட் ரூம் இருந்தால் கிளாஸ் நல்லா கட்டடிக்கலாம் அப்படின்னு. எங்களுக்கு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் ஃப்ரீ தான். சும்மா பேசிட்டு அங்கேயே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் டைம் ஆக ஆக எல்லா ரூமும் அக்காமடேட் ஆகிடுச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க. அண்ட் அங்கே பெஞ்சஸ்லாம் மேலே ஆல்ரெடி அடுக்கி இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் தரையில் தான் தூங்கணும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கரெக்டாக ஃபேனுக்கு கீழே இடத்த பிடிச்சிட்டோம். அண்ட் எல்லாருமே படுத்தாச்சு. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் படுத்துட்டு இருந்தேன். ஒருத்தி ஃபியூ மினிட்ஸ்லேயே நல்லா தூங்கிட்டா. ஸோ நானும் இன்னொருத்தையும் சும்மா கதை பேசிகிட்டு இருந்தோம். நான் தான் உங்கள் யூடியூப் சேனல் நல்லா இருக்கும் நான் பார்ப்பேன்னு பேய் கதை ஆரம்பித்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப பயம். ஸோ அவள் என்ன பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டா. தென் நாங்களும் டயர்டில் தூங்கிட்டோம். அண்ட் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்டையும் ஃபோன் இல்லை. ஆனால் மற்ற டிஸ்ட்ரிக்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே ஃபோன் வச்சுருந்தாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு மிட் நைட்டில் ஏதோ ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு மிட் நைட்டில் எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. ஸோ நான் பக்கத்தில் 2 பேரையும் எழுப்பினேன். ஆனால் எந்திரிக்கலை. ஸோ நானே போகலாம்னு என் மேம் ஃபோனில் டைம் பார்த்தா 2 மணி. சரி ஓகேன்னு வெளியே போனேன். மற்ற ஸ்டேட்டில் பாதி கேர்ள்ஸ் வெளியே உட்காந்துட்டு எல்லாம் கடலை போட்டுட்டு இருந்தாங்க ஃபோன் இருந்ததுனால. நானும் கடலை போல நேரம் காலம் இல்லையான்னு நினச்சிட்டு ஸ்டேஜ் இறங்கி நடந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டேன். அங்கே நைட் டியூட்டி வாட்ச்மேன் அங்கிளையும் பார்த்தேன். அண்ட் வழியிலேயே நிறைய கேர்ள்ஸ் இருந்தாங்க. அண்ட் லைட்ஸும் இருந்துச்சு. தென் திருப்பி நானும் வந்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தனியாக போனேன்னு சொன்னேன். அவங்களும் இன்னைக்கு போனால் என்னையும் கூப்பிடுன்னு சொன்னாங்க. நானும் ஓகேன்னு சொன்னேன். ஆனால் அன்றைக்கி நாங்கள் மேட்ச் வின் பண்ணோம். தென் அன்றைக்கி நைட்டும் அதே தான். ஆனால் வெதர் செம குளிர், வெளியே செம மழை. ஆனால் இயற்கையை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? திருப்பி மிட் நைட்டில் எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துச்சு. அண்ட் 2 பேரையும் எழுப்பினேன். ஆனால் 2 பேரும் மேட்ச் விளையாடினதுனால டயர்டாக இருக்குன்னு
எந்திரிக்கல. அண்ட் நானும் சரின்னு என் பேக்ல இருந்து அம்ப்ரெல்லா எடுத்துட்டு வெளியே வந்தேன். முன்னாடி நாள் மாதிரி வெளியே யாருமே இல்லை. அண்ட் செம சைலண்டா வெறும் மலை சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. நானும் ஸ்டேஜ் இறங்கி கீழே போனேன். அண்ட் அம்ப்ரெல்லா விரிச்சு மலையில அந்த ஸ்டேஜ் கிட்ட போனேன். அங்கே அந்த வாட்ச்மேன் சேர் போட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. கையில் நியூஸ் பேப்பர் இருந்துச்சு. அண்ட் பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க, நைட்டி போட்டுட்டு. ஷி மேபி 20 years old. எனக்கு யாருன்னு தெரியல. நான் நடந்து போனேன். என்ன ஸ்டாப் பண்ணாங்க. தென் என்கிட்ட இருக்கிற அம்ப்ரெல்லாவை பார்த்துட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போறீங்களான்னு கேட்டாங்க. நானும் ஆமான்னு தலையாட்டினேன். கொடையை கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்து தரவான்னு கேட்டேன். தென் சரி வாங்க நானே கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போனேன். அவங்க கொலுசு சத்தம் நல்லா கேட்டுச்சு. அண்ட் ஒரு இடத்துல வேற என்னை பார்த்து நல்லா சிரிச்சாங்க. நானும் ஸ்மைல் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டோம். நான் அம்ப்ரெல்லாவை மடிச்சு வைக்கும் போதே அவங்க உள்ள போயிட்டாங்க. அண்ட் நானும் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா அவங்களும் ஆளக்கானும், என் அம்ப்ரெல்லா மட்டும் வெளியே இருக்கு. எனக்கு என்னன்னே தெரியல. நான் திருப்பி உள்ள போயிட்டு ஹலோன்னு கூப்பிட்டேன். சத்தமே வரல. நானும் திருப்பி வெளியே வந்து கூட்டிட்டு வந்தவங்களை திருப்பி கூட்டிட்டு போகணும்னு வெளியே 10 minutes வெயிட் பண்றேன். என்ன ஒரு நல்ல எண்ணம். ஆளே காணோம். அப்புறம் உள்ள போயிட்டு ஒரு ரெஸ்ட் ரூமா செக் பண்றேன். யாருமே இல்லை. எனக்கு அள்ளு விட்டுருச்சு. அப்போவே பயந்துட்டேன். ஆனாலும் சரி அவங்க போயிட்டு இருப்பாங்கன்னு மனசை தேத்திட்டு நடந்து வந்தேன். அந்த வாட்ச்மேன் கிட்ட கேட்டேன், என் கூட வந்தாங்க போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் பதிலுக்கு, யாருமே வரலையம்மா, நீ தனியா தானமா போன அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அவ்வளோதான். நானும் இல்ல அங்கிள் உங்க பக்கத்துல தானே இருந்தாங்கன்னு சொன்னேன். அவரை சுத்தி முத்தி பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சுமா, சீக்கிரமா உள்ள போன்னு சொன்னாரு. அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து அம்ப்ரெல்லாவை வெளியே காய வச்சுட்டு உள்ள என் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி தூங்கிட்டேன். தென் காலையில அவ தான் எழுப்புனா. எந்திரிச்சா செம ஃபீவர். அண்ட் இதை நான் அப்படியே அவகிட்ட சொன்னேன். அவ கனவுன்னு சொல்றா. உடனே வெளியே கூட்டிட்டு போய் என் அம்ப்ரெல்லாவை அவ கண்ணு முன்னாடி எடுத்தேன். ஸோ இது என்னன்னு தெரியல, அவங்க யாருன்னு தெரியல அக்கா. ஆனா இதை நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கே மேட்ச் முடிஞ்சு நாங்க சென்னை வந்துட்டோம். சாரி ரொம்ப பெருசா வந்துடுச்சு, மன்னிச்சு. அண்ட் ஐ லவ் யூ ரியாக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். யூர் டூ கியூட். நீங்கள் டீத் காமிச்சு சிரிச்சா ரொம்ப அடோரபுளாக இருக்குது. நீங்கள் என்னை நிறைய டைம் ஃபேசினேட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வகுந்துடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. இன்னும் நிறைய சிட்சாட் வீடியோஸ் அண்ட் மெயினாக கிராணி ப்ளே பண்ணி போடுங்க. கீப் ஸ்மைலிங். டேக் கேர். தேங்க்யூ. நல்ல ஸ்டோரி. அப்போ வந்து கூட வந்தவங்க கூட வரல, கூட வர போனவங்க கூட வந்திருக்காங்க தெரியல. பட் ஆனால் பெரியஸாக இருந்துச்சுல, நல்லா இருந்துச்சா? அப்பா டேய் என்னடா இப்படி அமைச்சு வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஸ்டோரி பெருசா காட்டினேன்னா இது பாருங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, போகுது போகுது போகுது, அது வரைக்கும் போகுது. இது ஒரு பெரிய ஸ்டோரி. இது ஒரு 10 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன். லைட்டா தண்ணி குடிச்சுக்கோ. நீங்களும் தண்ணி குடிச்சுக்கோங்க. ஹைட்ரேஷன் இஸ் மஸ்ட். என்னோட கேஸ் பத்தி யாரும் கேட்டிருப்பீங்க, எனக்கு தான் தெரில. என் கேஸ் வந்து புது கேஸு, பேப்பர்லியில் வாங்கினேன். அது வந்து போன வாட்டி ஒரு வீடியோ போட்டேன்ல, அந்த கேஸோட சேர்த்து. அது வந்து இது வந்து டெய்லி போடுறதுக்கு, இது வந்து இந்த மாதிரி எப்பயாவது போடுறதுக்கு. அதுக்காக பை 1 get 1 இருந்தது. அந்த வெப்சைட்டில் ஆக்சுவலி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து பை 1 get 1 இருந்ததுனால நான் வந்து வாங்கினேன். இல்லைனா வாங்கியிருக்க மாட்டேன். பை 1 get 1 இல்லைனா 2 வந்து இந்த ப்ரைஸ்க்கு எடுங்களா அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது. பட் ஆனால் ஆஃபரில் எடுத்தேன். எனக்கு இந்த கை அரிக்குது. லைட்டாக ரெட்டாக தெரியுதா? லெஃப்ட் கை அரிச்சா காசு வருமா காசு போகுமா? என்ன அர்த்தம் அதுக்கு? காசு வந்தால் பரவாயில்ல. அந்த பெரிய ஸ்டோரி படிப்போமா? இது வந்து ஒரு சம்பவமாக ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரே ஸ்டோரி கிடையாது. ஸோ அதனால் வந்து ஜாலியாக கேளுங்க. ஹாய் ஆர்த்தி, நான் என்னோடய கோஸ்ட் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுறேன். நிறையா இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சம்பவம் நடந்தப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். 2015 நடந்துச்சு. அப்போ எனக்கு ஸ்மால் பாக்ஸ் வந்துருச்சு. நான் மட்டும் தனியாக ரூமில் படுத்துட்டு இருந்தேன். அப்பா அம்மா தம்பி எல்லாம் 4 ரூம் தள்ளி இருந்தாங்க. டீப் ஸ்லீப்பில் இருந்தேன். அப்போ திடீர்னு வேக்கப் ஆகிட்டேன். என்னோட பில்லோக்கு பின்னாடி சைடில் யாரோட டீப் ப்ரீத்திங் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே பயந்துட்டேன். ஒரு வேளை ஃபேன் சவுண்டுன்னு நினச்சி விட்டுட்டேன். கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் என் நோஸை நானே க்ளோஸ் பண்ணிட்டு கேட்டேன். அப்பவும் ஒரு டீப் ப்ரீத். என்ன பண்ணுறதுனே தெரியல. கண்ணை மூடிட்டு 4 ரூம் தாண்டி ஓடினேன். எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அப்போ டைம் 2:30. எங்கள் அம்மா பேயெலாம் நம்ப மாட்டாங்க. எனக்கு ஸ்மால் பாக்ஸ். ஸோ அவங்க ஏதாவது கவர் இருக்குது, ஒன்றும் இல்லை தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே எங்கள் பாட்டி வந்து அது சாமி தான், உனக்கு ஸ்மால் பாக்ஸ் சரியாக போயிடும் சொல்லிட்டு போயிட்டாங்க.
செகண்ட் சம்பவம், இது ரொம்ப பெரிய சம்பவம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஓல்டு மாடல் ஹோம், அதாவது அந்த காலத்து பண்ணையார் வீடு இருக்கும். என் ரிலேட்டிவ் தான் அங்கே, என் கசன், அவங்க தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க. நான் அடிக்கடி அங்கே விளையாட போவேன். அப்போது ஒரு நாள் அவங்க பாட்டி விளக்கமாறு குச்சி வச்சு காது நோண்டிட்டு இருந்தாங்க. நானும் அவளும் பார்த்துட்டு இருந்தோம். உடனே என் ஃப்ரெண்டோட அம்மா எங்களை வெளியில போக சொல்லிட்டாங்க. என்னடான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். தென் பார்த்துட்டே இருந்தோம் பாட்டியை. திடீர்னு பாட்டி காதுல இருந்து விளக்கமாறு குச்சி எடுத்துட்டாங்க. அவ்வளோ நீளமா பார்த்ததும் அள்ளு விட்டுருச்சு. தெரிச்சு ஓடிட்டோம். அப்புறம் அடிக்கடி பார்க்கறனால பழகிருச்சு. அப்போதான் என் கசன் அம்மா சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு அமாவாசை ஆனா பேய் வரும், இப்படி காது நோண்டுனா அவங்களுக்கு பேய் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். வந்துட்டு அதுவே போயிரும்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், ஓகே அந்த பேய் எங்க இருக்குன்னு. வீட்டு மேல ஒரு ரூம் இருக்கு, அங்கதான் சாமி கயிறு போட்டு கட்டி போட்டிருக்கு சொன்னாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மந்த்ஸ் நாங்க போகவே இல்லை. 2 years அப்புறம் பயம்லாம் போயிடுச்சு. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் அப்போது தாம்போல பிளேட்ஸ்லாம் என் கசன் வீட்டில் இருந்துச்சு. ஸோ என் சித்தி போயிட்டு எடுக்க சொன்னாங்க. அப்போது அவங்க 4 months ப்ரெக்னென்ட். அன்றைக்கி அமாவாசை. இவங்க அந்த ரூம்குள்ளே போனதும் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சான். அங்கே கார்னரில் பிளாக் ஷேடோ இருக்கிறத பார்த்துருக்காங்க. உடனே மயங்கிட்டாங்க. அப்புறம் சித்தியை காணும்னு தேடி போனாங்க. தென் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். பட் சித்திக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்போல இருந்து நான் மாடிக்கு போகிறதுக்கே பயப்படுவேன். இன்னி வர எங்கள் வீட்டு மாடிக்கு போனால் கூட செம நெகட்டிவாக ஃபீல் ஆகும். அமாவாசைனா போகவே மாட்டேன். பிகாஸ் அழுகிற சவுண்ட் இப்போ வரைக்கும் கேட்கும். அது யாரு? அப்போ யாரோவா? அது ஒன்றும் பண்ண முடியாதா? தேர்ட் சம்பவம், 2021 நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்து ரூமில் எல்லாரும் ஊருக்கு போனதுக்கப்புறம் யாரோ பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்கும். நாங்களும் சரி யாராவது லவர் கிட்ட கடலை போடுவாங்கன்னு சொல்லி கண்டுக்கலை. தென் ஒரு நாள் அதே மாதிரி ஒரு பொண்ணு அவள் லவர் கூட வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தா. அந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாது. அவள் ஸ்லாப்ல ஏதோ ஒரு ஷேடோ பார்த்துருக்கா. உடனே கால் கட் பண்ணிட்டு என்னன்னு பார்த்துட்டே இருந்திருக்கா. அப்போ அவள் தலைக்கு மேலே அந்த ஷேடோ உட்காந்துட்டு இருந்திருக்கு. இவ அவங்க அம்மா தான்னு நினச்சி பொசஸ் ஆகிட்டா. அப்புறம் அவளை வீட்டுக்கு அனுப்பி பேய் அடிச்சாங்க. அப்புறம் அவள் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டா. நான் அங்கே இருக்கிற வரைக்கும் டோரை யாரோ தட்டுவாங்க, கொலுசு சவுண்ட்லாம் கேட்கும். எதுக்கு பேயை சீண்டுவானேன்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டோம். இன்னி வர அங்கே இதெல்லாம் நடக்கும். 4th சம்பவம், இது ரொம்ப பெரிய ஸ்டோரி. காலேஜ் திருச்சிலேயே முடிச்சு அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஹவுஸ் ரெண்ட் எடுத்து நானும் இன்னும் 4 கேர்ள்ஸும் இருந்தோம். அந்த வீட்டு ஓனர் ஒரு தாத்தா தான். அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே சஸ்பீஷியஸாக இருந்துச்சு அவரோட ஆக்டிவிட்டி. பிகாஸ் அந்த தாத்தா அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டார். ரெண்ட் வாங்குறதுக்கு கூட வெளியில தான் வர சொல்லுவார். இப்படியே போச்சு. எங்கள் கூட பெங்களூர் பொண்ணுங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். தென் அவங்க மார்னிங் ஷிஃப்ட், நானும் இன்னொரு பொண்ணும் நைட் ஷிஃப்ட். அப்போது ஒரு நாள் நான் ஒர்க் போகலை. நான் ஹாலில் தான் தூங்குவேன். அந்த பெங்களூர் பொண்ணுங்க இன்னொரு ரூமில் லாக் பண்ணிவிட்டு தூங்குவாங்க. நான் டோர் லாக் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். நைட் 3 o'clock யாரோ டோர் நாக் பண்ணாங்க. நான் தூக்கத்தில் எழுந்து பார்த்தேன், யாரோ உள்ளே வந்தாங்க. நான் நினச்சேன் ஒர்க் போனேன் என் ஃப்ரெண்டு தானே. அப்புறம் அப்படியே படுத்துட்டேன். 5 செகண்டில் தோணுச்சு, நம்ம தானே டோர் உள்ளே லாக் பண்ணோம்னு. பெட்ஷீட்டில் இருந்து லைட்டாக பார்த்தேன். அப்போ ஒரு பேய் மாதிரி ஒரு பிளாக் ஷேடோ அந்த 2 பொண்ணுங்க இருக்கிற ரூம்குள்ளே போச்சு. எனக்கு அல்ல 3 days ஹெவி ஃபீவர். எனக்கு என் கூட இருந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் அவள் நம்பலை. அப்புறம் சாட்டர்டே நானும் அவளும் ஹாலில் தூங்கிட்டு இருந்தப்போ அதே மாதிரி டோர் நாக் சவுண்டு. உடனே நான் அவளை எழுப்புனேன். அந்த பிளாக் ஷேடோ லாக் பண்ண டோரில் இருந்து அப்படியே வந்து அந்த அப்போ ஐயோ என்னடா இது. அப்போ அந்த ஷேடோ லாக் பண்ண டோர்ல இருந்து அப்படியே வந்து அந்த ரூம்குள்ளே போயிடுச்சு. டெய்லி இது நடந்துச்சு. நான் கூட அந்த பொண்ணுங்க ஓஜா போர்டு விளையாடுறாங்க லாக் பண்ணிட்டு, அதான் இப்படியோன்னு நினச்சேன். அந்த பொண்ணுங்க கிட்ட கேட்டேன். அவங்க இல்லை, நாங்கள் தூங்கிட்டு தான் இருப்போம் சொல்லிட்டாங்க. உடனே நாங்கள் 4 பேரும் ஒரு நாள் ஹாலில் தூங்கணும். பட் எல்லாரும் அந்த பேய்க்காக வெயிட்டிங். அதே மாதிரி அந்த டைமில் டோர் நாக் சவுண்டு. அந்த ஆம்புல ஷேடோ அந்த ரூம்குள்ளே போகுது. பேயை அவ்வளோ க்ளோஸாக அப்போ தான் பார்க்குறேன். நானும் நெக்ஸ்ட் டே அந்த வீட்டு ஓனர்கிட்ட கூப்பிட்டு கேட்டோம், இந்த வீட்டில் நிறைய ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஒலட்டி விட்டார். அப்புறம் அந்த வீடை காலி பண்ணிட்டோம். பட் இந்த மாதிரி அதுவா போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாரையுமே ஒன்றுமே பண்ணல, எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை. நைட்டு நம்ம தூங்கின அப்புறம் அப்படி போயிட்டு அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னா லெட் இட் பி. அதை சீண்டாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்கு வந்து எதுவுமே அது எப்போதான்னு பார்ப்போம், அதை வீடியோ எடுப்போம், அதை பார்ப்போம் அப்படின்னா
எங்கள் அயப்பா வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஃபேமிலியாக இதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேனான்னு தெரில. ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருந்திருக்காங்க. அந்த காம்பவுண்ட் சுற்றி அவங்க வந்து சொந்தக்காரங்க வீடு. கீழே எண்டில் ஒரு கார்னரில் வந்து அயப்பாவோட அம்மாவோட ரூம் அங்கே இருக்குது. அதை தான் அயப்பாவோட அம்மா தான் எல்லாருக்குமே குக் பண்ணுவாங்க, அங்கே தான் சமைப்பாங்க. அங்கே அவங்க தனியாக தான் அந்த பாட்டி வந்து படுப்பாங்க. ஸோ என்னோட அயம்மா வந்து நைட்டு ஒரு 3 மணி அந்த மாதிரி பாத்ரூம் போகணுன்னா இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. அங்கேருந்து இறங்கி வந்து காமன் பாத்ரூம் தான். இங்கே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும், வெளியே போகிற மாதிரி. அந்த காலத்து ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க, செட்டிங்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க பாத்ரூம் போயிட்டு மேலே அந்த இதில் அந்த பால்கனி மாதிரி இருக்குது, அந்த வராண்டாவில் பார்க்கும்போது வெளியே மெயின் டோர்லேருந்து ஒரு உருவம், ஒரு பொண்ணோட உருவம் மிதந்துக்கிட்டே வந்து அந்த பாட்டி அயப்பாவோட அம்மாவோட ரூமுக்கு போகுது. ஓகேவா? இவங்க எங்கள் அயம்மா பார்த்துட்டு பயந்து ஒரே கத்து. எங்கள் அயம்மாக்கெல்லாம் வந்து ரொம்ப பயம் இருக்குமா, எங்கள் அயப்பா சொன்னார். அப்போல்லாம் அவங்க வந்து எது பார்த்தாலும் இந்த மாதிரி பார்த்தா அவங்க வந்து அலறி கத்திடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் போனதை பார்த்தேன் அப்படின்னோடனே எங்கள் அயப்பா இதெல்லாம் வந்து நம்பவே மாட்டார். எது சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போய் படு அப்படின்ட்டாராம் அவர். அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ஒரு வாட்டி பார்த்துருக்காராம். நைட்டு பாத்ரூம் அதே மாதிரி போகும்போது மெயின் டோர்லேருந்து ஒரு உருவம் வந்து அவங்க அம்மா ரூமுக்கு போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அயம்மாட்ட சொல்லாமல் இது பண்ணியிருக்கும்போது அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேச்சுவாக்கில் கேட்கும்போது ஆமாம் நானும் பார்த்துருக்கேன், ஏதோ போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போ ஒன்றா தானே எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா தான் எல்லாருக்கும் சேர்த்து சமைப்பாங்க. ஸோ அந்த இதில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்களாம் அவங்க ரூமில். அப்போ அங்கே உட்காந்து சாப்பிடும்போது அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ தெரியுதாம்ல மணிமேகலை ஏதோ பார்த்துருக்கா போல் அப்படின்ட்டு. எங்கள் அயப்பா வந்து எங்கள் அயம்மா பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அந்த பாட்டிமா வந்து ஆமாம் வரும், அது இங்கே தான் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்களாம். அங்கே வந்து ஒரே ஒரு ரூம் தான் அவங்க பாட்டிமாவோட இது. அந்த இதில் ஒரு பெரிய கட்டில் போட்டு, அந்த காலத்து கட்டில் இருக்கும்ல, அந்த கட்டில் போட்டு ஃபேனுக்கு கீழே படுத்திருப்பாங்களாம். ஓரமாக வந்து அந்த கிச்சன் சாமான் அந்த இதெல்லாம் அங்கே தான் சமைப்பாங்க. இங்கே தான் உட்காந்து எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது. ஒரு பெரிய ரூம் மாதிரி. ஸோ அந்த பொண்ணு வருமா, டெய்லி வந்து அந்த மேலே ஃபேனுக்கு மேலே அங்கே வந்து தொங்குமா. இவங்க வந்து கண்ணை முழிச்சு பார்ப்பாங்களாம், அது தொங்கிட்டே இருக்குமா. இவங்க திருப்பி இருந்து அது தொங்கிட்டு தான் இருக்கா சரி அப்படின்னு தூங்கிடுவாங்களாம். நான் போயிட்டு என்ன தொங்கிட்டு இருந்துச்சா இப்படி அது. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து வீடு வந்து இப்போ கட்டுற மாதிரி கிடையாதுல்ல, அப்போல்லாம் சீலிங் வந்து ஹைட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ ஹைட்டாக இருந்தும்போது இந்த ஃபேனோட ராட் வந்து பெருசாக வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஃபேனு அதில் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு தூக்கில் கேட்ட எங்கள் அயப்பாட்ட என்ன எப்படி அவங்க எப்படி தைரியமாக இருந்தாங்க, எப்படி அவங்க தனியாக அந்த ஒரு பாட்டிமா அவ்வளோ வயசானவங்க தனியாக எப்படி ஹவு தைரியமா அப்படின்னு நான் எங்கள் அயப்பாட்ட திருப்பி கேட்டேன். அது கேட்கும்போதே எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஏன்னா எங்கள் அயப்பா வந்து இதெல்லாம் வந்து நம்புகிற ஆள் கிடையாது, இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கவே மாட்டார். அவர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான லாஜிக்கலான ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ அவர் வந்து அப்படி அந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது அந்த டைமில் எனக்கு ரொம்ப இதெல்லாம் நான் வந்து 10th படிக்கும் போது அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அப்போல்லாம் நம்மளுக்கு இந்த பேய் கதைலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ல, அதனால் அப்படியே கதை சொல்லுங்கள், பேய் கதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பேன். ஸோ இந்த கதையும் முடிஞ்சிருச்சா? அடுத்து ஒரு சின்ன கதை இருக்குது, இதோட முடிச்சுக்கலாமா? ஏன்னா நான் அடுத்த வீடியோலாம் எடுக்கணும் மக்களே. ஹாய் அக்கா, ஐம் சம்யுக்தா ஃப்ரம் கடலூர். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ அக்கா, கீப் ராக்கிங், லவ் யூ லாட். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இது கோஸ்ட் ஸ்டோரி மாதிரி, பட் ரொம்ப ஹாரர் இல்லைக்கா. பட் திஸ் ஹேப்பன் டு மை ஃப்ரெண்ட் when they went to the school tour. பட் நான் போகலை பிகாஸ் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணலை. என் பேரண்ட்ஸும் அலோவ் பண்ணலை தெரியுமா. எனக்கு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்குலாம் நான் வந்து 1 day ட்ரிப் கூட்டிகிட்டு போவாங்களே, அதுக்கெலாம் நான் வந்து அந்த நேம் கொடுக்கணும்னு வாங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் வரீங்கன்னா பே பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் போகிற அன்னைக்கு மிச்ச அமௌண்ட் கொடுக்கணும். அந்த அமௌண்ட் கொடுக்குற இதுதான் லாஸ்ட் டே, ஃபைனல் டே, நீங்கள் அதுக்குள்ளே வரீங்களா இல்லையான்னு சொல்லணுன்றதுக்கு நான் வந்து பல்ட்டி அடித்து நான் போகணும் அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்கள் டேடி என்ன கேட்பாங்கன்னா, எதுக்கு படிக்க தானே அனுப்பியிருக்கேன், அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அப்படிம்பாரு. நம்மளுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிற மாதிரி வருமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் ட்ரிப் கூட்டிகிட்டு போவாங்கல்ல, என்னோடய ஸ்கூலில் வந்து லாங் ட்ரிப் வந்து 2 வாட்டி தான் கூட்டிகிட்டு போனாங்க. 2 வாட்டியோ 1 வாட்டியோ ஐ எம் நாட் ஷுர். அந்த டைமில் லாங் ட்ரிப்க்கு போகணும் அப்படின்னு நான்
அப்படி அழுதேன். சாப்பிடாம கல்லெஞ்சுக்காரர் அனுப்பவே இல்லை என் டேடி. முட்டியாத்து அப்படின்ட்டாரு. அண்ட் ஒரு எக்ஸ்கர்ஷன் வந்து குயின்ஸ்லாண்டோ எங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பதிலாக வந்து நாங்களாம் காசை ரெடி பண்ணிடுறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி இது பண்ணாங்க. விடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் காலேஜ் சேர்ந்தேன். ஒரு கொஞ்ச நாள் காலேஜ் போனேன். காலேஜுக்கு பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே குயின்ஸ்லாண்ட் இருக்குது. இது ஸ்கூலில் வந்து எத்தனை வருஷம் நான் வந்து எக்ஸ்கர்ஷனை மிஸ் பண்ணுவோம். அத்தனை நாள் நான் என்ன பண்ணேன்னா பங்க் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பெரிய குரூப்பாக இருக்கும் இல்லையா கேங், ஃபர்ஸ்ட் இயர் அப்போது அப்படியே ஃபுல் கேங்கோட போய் செம்மையாக என்ஜாய் பண்ணி குயின்ஸ்லாண்ட்னாலே அழுத்து போயிடுச்சு. அந்த மாதிரி அத்தனை வாட்டி போயிட்டு வந்தாச்சு. என்ன யார் வந்து வாங்க தீம் பார்க் போகலாம் அப்படின்னா பாடி தாங்காதே, வெயில் அடிக்குமே, ரொம்ப தூரம் நடக்கணுமே, வாமிட் வருமோ, பசிக்குமே, அவ்வளோ தூரம் நடக்க முடியுமா? இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு இடத்துக்கு போனோமா சாப்பிட்டோமா உடனே வீட்டுக்கு வந்துடணும். அதுதான் வந்து இப்போல்லாம் அவுட்டிங்கு. வயசாயிருச்சு போல். இதை கண்டினியூ பண்ணுவோம். ஸ்கூலில் ஏற்காடு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தாங்க. 10th, 11th, 12th ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனித்தனி பஸ். தே என்ஜாய்ட் அ லாட் இன் த ரூட்ஸ். ஒன் ஃபன்னி இன்சிடென்ட் என்னன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போது மேலே ஏறும்போது சம் குரூப் ஆஃப் அண்ணா பைக்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அந்த அண்ணாலாம் ரொம்ப கெத்து காமிச்சு பட் மொக்க வாங்கிட்டு தான் போனாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னா ஸ்கூல் ட்ரிப்னால பஸ்ஸில் சாங் போட்டுட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் எல்லாம் டயர்டில் சீட்டில் உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு வந்தாங்க அக்கா. நான் ஃபஸ்ட்டு ஒன் குரூப் ஆஃப் அண்ணா சொன்னேன்ல, அவங்க பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி மலைக்கு மேலே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இன்ஸ்டன்ட் அவங்க பாட்டு பாடிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அப்போது பஸ் அந்த அண்ணா சைடு ஆகும்போது கேர்ள்ஸ் எல்லாம் எங்கள் அண்ணா எஸ்கேனா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த அண்ணாவுக்கு ஒரே நோஸ் கட்டு தான், கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டாங்களாம். இது கேட்டு நான் ரொம்ப சிரிச்சிட்டேன். ஓகே, மெயின் இன்ஸ்டன்ட். ஓகே என்னன்னா பொண்ணுங்களாம் வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த பசங்க வந்து பைக்கில் வந்து அப்படியே ஒரு மாதிரி சீன் போட்டு பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. இவங்க வந்து சாங் வந்து எங்கள் அண்ணன் அந்த சாங் வரும்ல எஸ்கேயோட சாங், அதை பாடி இவங்கள பார்த்து பாடியிருக்காங்க போல். அது அவங்களுக்கு நோஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. க்யூட் கேர்ள்ஸ். எங்கே விட்டேன், ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு சேம் பஸ்ஸில் பண்ண மாதிரி பாட்டு டான்ஸ்னு ஒரே கூத்து தான். ஸோ 2 days நல்லா தான் போச்சு. பட் லாஸ்ட் டே ஹவுஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு சேம் டான்ஸ்னு பேய் மாதிரி முடி விரிச்சு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அக்கா. அப்போ ஒரு பொண்ணுக்கு தண்ணி வேணும், பட் பாட்டிலில் தண்ணி இல்லை. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் போய் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது நடக்கிறதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லாம் டோர் யாரோ ஹெவியாக நாக் பண்ணியிருக்காங்க. பட் தே ரெஃப்யூஸ் டு ஓப்பன் பிகாஸ் அடுத்த ரூம் கேர்ள்ஸ் தான் ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ கால் பண்ணி கேட்டப்போ நாங்கள் எல்லாம் நல்லா தூங்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஒரே பயம், பட் தண்ணி வேணுமே. ஸோ ஒரு 12th அக்காவும் என்னோட ஒரு ஃப்ரெண்டும் வெளியில பால்கனிக்கு போனப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் டேங்க் கிட்ட ஒரு பிளாக் ஷேடு பார்த்துருக்காங்க. பட் இவங்க பார்த்ததை தான் தட் ஷேடோவும் பார்த்துருக்கு. அப்புறம் ஸ்டெப்ஸில் ஃப்ளை பண்ணுச்சு சொன்னாங்க. பட் டோர் கிட்ட வந்ததுனால ரூம்குள்ளே போய் லாக் பண்ணி படுத்துட்டாங்களாம்க்கா. மார்னிங் இதை பற்றி வைஸ் பிரின்சிபல் கிட்ட சொன்னாங்க போல. வாங்க சிஸ்டர்லாம் ஜம்ப் பண்ணியிருப்பாங்க, அதான் அந்த ஆத்மா வந்திருக்கும்னு சொன்னாங்களாம்க்கா. ஒன் நோட், இவங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹாஸ்டல் சைடில் ஒரு சர்ச் இருந்ததாம். திஸ் வாஸ் மை ஸ்டோரி அக்கா. That's all. Love you. Stay healthy. என் ஸ்டோரின்னு இல்லை, எந்த ஸ்டோரி இருந்தாலும் don't involve deeply because that may affect you. Bye. Take care. Thank you. லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. அது வந்து அவங்க தண்ணி பிடிக்க போயிருக்காங்க. பட் ஆனால் அந்த தண்ணி பிடிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து யாரோ டோர் நாக் பண்ணுற மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ இவங்க பார்த்து பொறுமையாக போகும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஏதோ பிளாக் ஷேடோ பார்த்துருக்காங்க. இவங்க அதை பார்த்து பயந்துட்டு ரூம்குள்ளே போய் லாக் பண்ணி மேலே திருப்பி எல்லாரும் இருக்காங்களா அங்கே போகாமல் ரூம்லேயே படுத்து தூங்கிட்டாங்களாம். இதை தான் வந்து ஸ்டோரியாக முடிச்சுக்கலாமா? 3:30 ஆயிடுச்சு. 12:20க்கு ஆரம்பித்தோம். ஸோ ஐ திங்க் இது போதும்னு தான் நினைக்கிறேன். இதில் எவ்வளோ வருதோ அவ்வளோ ஓகே. பட் ஆனால் எப்பயுமே இவ்வளோ லாங்காக என்னால் இப்போ போட முடியாது. நான் வந்து பாருங்கள், இப்போ டைம் வந்து நான் காட்டுறேனே 3:26 ஆகுது. நான் இன்னும் வந்து நைக்கா வீடியோ எடுக்கணும். அடுத்து இந்த புக்கில் இருந்து நான் ரீட் பண்ணலாம் ஒரு ஸ்டோரி, அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதில் வந்து நிறையா புது ஆடியன்ஸும் வந்தாங்க அந்த வீடியோவில். அதனால் நான் வந்து இன்னொரு ஸ்டோரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில்
அதுவும் படிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ கண்டென்ட்லாம் நிறையா இருக்குது. நான் வந்து இப்படி லேட் பண்ணுறேன், ஏனே தெரில. அப்புறம் வந்து ஏன் லேட் ஆயிடுச்சு, 50th எபிசோடு ஏன் இவ்வளோ லேட்டு, 1 மாதம் ஆக போகுது, கோஸ்ட் எபிசோடு வருமா வராதா, கோஸ்ட் வீடியோ இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மெசேஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்லாம். அது வந்து என்னென்னா, அந்த டைமில் நான் அதான் போட்டிருந்தேன்ல ஃபைனல் எபிசோடு கொஞ்ச நாளைக்கு வராது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். ஏன்னா நான் அடிக்கடி போட அது ஒரு மாதிரி ஓடாமல் ஒரு மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது கண்டென்ட் அப்படின்னா பார்க்குறவங்க வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அழுத்து போய் இதுக்கு மேலே பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருவாங்க. அப்படின்றதுக்காக தான் நடுவில் வேறு வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வி ஆர் பேக் டு ஃபார்ம். ஹோப்ஃபுல்லி வீக்லி ஒன்ஸ் கோஸ்ட் வீடியோ போடுற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா, முடிச்சுக்கலாமா? உங்களுக்கு இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ், கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கூகுள் டாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்குறவங்களில் 3/4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்களாம். அது வேறு ஒன்று, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாருங்களேன், எனக்கும் ஒரு ஃபாலோவர் ஏறும்ல. கொசு கடிக்குது. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கணும். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.